ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மை சீரீஸ்னு அண்ட் அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே ஹூ கால்ஸ் ஹர் செல்ஃப் அ வில்லனஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஒரு சாதாரண ரொமான்ஸ் அனிமேவா மட்டும் இல்லாமல் கதை வேற லெவலில் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் இந்த அனிமேவை செலக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 1. ஒரு கிங்டமோட பிரின்ஸ் குட்டி பையனா இருக்கும்போது அவனுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாமே நம்ம கேட்கறான். அரசே பட் இப்படி ஒரு மெத்தடே கிடையாது. ஆனா இது ஒரு புது ஃபார்முலா. இதை நான் உடனே சொசைட்டியில ரிப்போர்ட் பண்ண நம்ம ஓடி போறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நான் இப்போ நினைச்சேன். லேட்டரா தான் புரிஞ்சுது. எனக்கு ஈஸியா புரியுற விஷயம் மற்றவங்களுக்கு கஷ்டம்னு. லைஃபே போரிங்கா போதுன்னு அந்த பிரின்ஸ் யோசிக்கும் போது தான் பிரின்சஸ் நான் ஒரு வில்லனர். என்னோட ரோலே உங்களையோ ஹீரோயினையோ பிரிக்கிறது அதை நான் பெர்ஃபெக்டா பண்ணுவேன்னு சொல்லவும் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறேன். நான் தான் செசியல் க்ளோ ஆல்ஃபாஸ்டா கிங்டமோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அண்ட் அதோட கிரவுன் பிரின்ஸும் நான் தான். இன்னைக்கு தான் நான் என் ஃபியான்சேவை மீட் பண்றேன். மார்க்கேஸோட பொண்ணு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விஷயம் ஒருத்தங்க சொல்லி எனக்கு புரியல. எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே அது புரியல. பர்ட்டியா நீங்க சொல்ல வந்தது டீ குடிச்சிட்டு பேசலாமா நம்ம ஹீரோ கேக்குறான். என்னது சரி ஓகே நவா பாரா, இதுதான் என் பட்லர் ஜெனோ அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றான். சின்ன வயசுல எவ்வளவு மெச்சூர்டா இருக்கீங்களே, ஒருவேளை நீங்க ரீஇன்கார்னேஷனா நம்ம கேட்கவோ அது என்னது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு பிரின்ஸ்னா இப்படிதான் பிஹேவ் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படி கிடையாதுன்னு ஜெனோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அது நம்ம ஹீரோக்கும் கேக்குது. சரி நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதாவது சொன்னீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் என்கிட்ட இருக்கு. ஜப்பான் அப்படிங்கிற ஒரு லேண்ட்ல மூவிங் பிக்சர்ஸ் அண்ட் நாவல்ஸ்லாம் இருக்கும். அதுல இருந்த ஒரு ஒட்டாமே கேம் தான் ஒரு ரியாலிட்டியா இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபியூச்சர்ல உங்க மெய்டன் ஆஃப் டெஸ்டினி மேல நீங்க லவ்ல விழுவீங்க. நான் உங்களோட ஃபியான்சேங்கிறதுனால பொறாமையில அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவேன். ஒரு வழியா நீங்க என்ன தோக்கடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் கூட ஹாப்பியா வாழுவீங்க. சோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் ஃபிளவர் ஆஃப் ஈவலா இருக்க போறேன்னு வா சொல்லவும் இவ சொல்ற எதுவுமே எனக்கு ஓவரா புரியல. பட் ஆனா ஒரு சின்ன பொண்ணால இவ்வளவு தூரத்துக்கு கற்பனை பண்ண முடியுமா, இல்ல உண்மையிலேயே எவ்வளவு ஃபியூச்சரை பார்க்க முடியுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போதைக்கு அவ வில்லனஸ் அந்த ரோலை பிளே பண்ணணும்னு நினைக்கிறா. ஃபியூச்சர் குயினா இருக்க போறவா இந்த மாதிரி இருக்கிறதுல எந்த தப்பு இல்ல நம்ம யோசிச்சுட்டு ஈவல் தான் நீ எதை சொல்ல வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஸ்ட்ராங் அண்ட் நோபல் அழகான பியூட்டிஃபுல் லேடியா தான் நான் தோக்க ஆசைப்படுறேன்னு வா சொல்லவோ என்னது அழகான நம்ம ஹீரோ கலாய்க்கிற மாதிரி சொல்லவோ பெர்ட்டியா அவங்க கூட ஒண்ணு சேர்றதுக்கு சான்ஸே கிடைக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். சொல்றது அந்த கேம்ல இருந்த பெர்ட்டியா, ஆனா நான் அந்த பெர்ட்டியா கிடையாது. சோ ஒரு பெஸ்ட் வில்லனஸா நான் மாறுவேன். ஒரு நல்ல ஈவலா நான் இருப்பேன்னு வா சொல்லவும் என்னது நல்லவளா அதே நேரத்துல ஈவலா இருப்பாளா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிட்டு திரும்ப வரேன் பெர்ட்டியா ஓடி போயிருந்தா போர் அடிக்கிற என்னோட லைஃப் இப்பதான் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ இப்படி பண்றதை நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னு ஜனோ கேட்கவும் அன்பிரடிக்டபிளா ஒரு விஷயம் இருந்தால் தான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே நான் எதை வேணாலும் கற்றுக்கிட முடியும். ஸோ எனக்கு லைஃபே இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் கலர்லெஸ்ஸாக தான் போக ஆரம்பிச்சுது. ஸோ இவா என் எக்ஸ்பெக்டேஷனை வேஸ்ட் ஆக்க மாட்டான்னு நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பர்ட்டியா என்னெல்லாம் பண்றான்னு அப்பப்போ நம்ம ஹீரோக்கு ரிப்போர்ட் வந்துட்டே தான் இருக்கு. ஒரு வருஷம் பர்ட்டியா வீட்டை விட்டு வெளியே வரல. பட் அவ கூடிய சீக்கிரம் வெளியே வந்துருவான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா ஒல்லியா அழகா பர்ட்டியா மாதிரி நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்கா. ரிப்போர்ட்ல நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு இவ எக்ஸசைஸ் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ யோசிக்கும் கிட்டக்க வரவும் கிட்ட மரியாதை இல்லாம கிட்ட போகாதானே உங்க அப்பா அடிச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. மார்க்கஸ் அவ அப்படி இருக்கிறது தான் அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்கன்னு பர்ட்டியா கேட்கவும் பர்ட்டியா பிரின்ஸ் கிட்ட இப்படி டைரக்டா கேட்கறது எவ்வளவு ரூடான விஷயம் தெரியும். பாராட்ட மாட்டாரு. அவருக்கு எமோஷனே கிடையாது. அவர்கிட்ட நீ இதெல்லாம் எதிர்பார்க்காத. உங்க அப்பா நான் இருக்கல, நான் ஒண்ணு கூச்சிரே செல்ல குட்டி அப்படின்னு அவர் சொல்லவோ அவ பேசினதை விட நீங்க பேசினதுதான் ரூடு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ கழுத்துல இருந்த ஸ்கார்ஃபோ ஒரு ஃபாக்ஸா வெளியே வருது. நம்ம ஹீரோவோ ஜனாவோ எதையோ நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு அதை பத்தி பேசவனா அமைதியா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. டீ ஆறதுக்குள்ள அதை குடிச்சிட்டு இந்த ஸ்வீட்டை சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் டயட்ல இருக்கேன்னு சொன்னா இது சுகர் கம்மியா தான் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் அதை எடுத்து சாப்பிடுறா. சரி நாளைக்கு என்ன பண்ணலாங்கிறத பத்தி பேசலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் நாளைக்கு பார்ட்டியில ஒரு ஃபர்ஸ்ட் ரைட் வில்லனஸா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் பர்ட்டியா சொல்றா. நீ ஒரு வில்லனஸ், உன் பாஸ்ட் லைஃப் மெமரிஸை பத்தி எல்லாம் யார்கிட்டயும் சொல்லிடாத சரியா. நீ வில்லனஸ்ங்கிற போது உன் பிளான் எல்லாம் சீக்கிரட்டா இருக்கணும். இல்லனா மத்தவங்க உன் பிளான் தெரிஞ்சுட்டு தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்லுவோம். அதுவோ கரெக்ட் தான், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பர்ட்டியா சொல்றா. நாளைக்கு தான் என் 11th பர்த்டே, பார்ட்டிக்கு கண்டிப்பா வந்துற நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க கூட என்ஜாய் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 11th பர்த்டேவா அப்படின்னா அடுத்த வருஷம் எனக்கு 10th இயர் பர்த்டே வரும். என்னோட அம்மா சாக போறாங்க. சம்மர்ல ஒரு எபிடமிக் ஸ்டார்ட் ஆகும். அந்த டிசீஸ் பரவி நிறைய பேர் இறந்துருவாங்க. லோனா லீஃப்ங்கிற ஒன்னாலதான் அதை கியூர் பண்ண முடியும். அதை லேட்டரா தான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பர்ட்டியா சொல்லுவோம். அந்த லோனா லீஃப் உண்மையிலேயே ரொம்ப ரேடானது தான் அப்படின்னு நம்ம ஹீரோவா யோசிக்கிறான். எங்க அப்பா அரசர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாரு. அவர் அந்த லோனா லீஃபை தராம எங்க அம்மா இறந்து போயிருவாங்க அப்படின்னு பர்ட்டியா அழுதுட்டு இருக்கவும் நீ சொல்றதெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு தானே நடக்கும். இப்பவே நம்ம அதுக்கு தயாராகி உங்க அம்மாவை காப்பாத்தலாம்னு கேட்டா ஆனா அப்படின்னா சினாரியோ
கொலாப்ஸ் ஆயிருமே, சினாரியோ ட்விஸ்ட் ஆனா உங்களுக்கு அப்படின்னு வருத்தப்படுறா. பட் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம ஹீரோட்ட சொல்லல. உன் கண்ணீரை தொடச்சுக்கோ, நான் ஃபியான்சே, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதுல எதையாச்சும் யோசிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 1 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க, நீங்க ரொம்பவே மோசம் அரசே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. சாரி, ஒரு நோபல் லேடி இப்படி திட்டக்கூடாதுல்ல, சாரின்னு சொல்லவும் நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உன்னை திட்டுற அளவுக்கு நான் என்ன நடந்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த டிசீஸை பத்தி நான் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன் மட்டும்தான் லெட்டர்ல சொன்னீங்க, எங்க அம்மாவை இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு கேட்கவும், நம்ம ஹீரோ சிக்னல் கொடுக்கவும் ஜெனா எல்லாரையும் வெளியே அனுப்புறான். எனக்கு லூனா லீஃப் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு பற்றியா வருத்தப்படுறா. கவலைப்படாத, அப்படி ஒரு வியாதியா பரவ போறதில்ல நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையா வியாதி பரவாதானவா கேட்கறா. அந்த வியாதிக்கான கியூரோ இதுதான் நம்ம ஹீரோ பாட்டில்ல மெடிசன் வச்சிருக்கான். நீங்க என்ன பண்ணி தொலைஞ்சீங்க அப்படின்னு பற்றியா கேட்கவும், என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விட நம்ம ஹீரோ சொல்றான். 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவை பத்தி நீ பேசுற அப்புறம் நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஹீரோ அவனோட 11th பர்த்டேக்கு லைப்ரரி யூஸ் பண்ணணும்னு அரசர் கிட்ட கேட்டிருக்கான். அவரும் ஹாப்பியா கொடுத்துட்டாரு. மெடிசினல் பிளான்ஸ் யூஸ் பண்றதுக்கான பெர்மிஷனையும் நம்ம ஹீரோ வாங்கியிருக்கான். பயாலஜி எல்லாம் படிச்சு நம்ம ஹீரோ ஒரு லூனார் லீஃப் ட்ரீயவே வளர்த்துட்டான். சரி, அப்ப என் அம்மா டிசீஸ் அப்படின்னு பர்ட்டியா கேட்டா. ஒரு டாக்டரை நம்ம ஹீரோ மீட் பண்ணி அந்த டிசீஸை பத்தின சிம்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பர்ட்டியா சொல்லியிருப்பா. லைப்ரரி போய் நிறைய புக்கை படிச்சு இந்த டிசீஸோட மியூட்டேஷன் தான் வரப்போறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சதுக்கு ஒரு கியூரையும் மேக் பண்ணிட்டான். இந்த ஒரு பாட்டில் கியூர் எல்லாம் பார்த்தது மொத்தமா அந்த டிசீஸை அழிக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த டிசீஸை பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரை கூப்பிட்டு அவர் கூட நம்ம ஹீரோ டிஸ்கஷன் நடத்துறான். நம்ம ஹீரோ டைரக்டா சொல்லாம இந்த டிஸ்கஷனை வச்சு அவராவே லூனா லீஃப் தான் இதுக்கு கியூர்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். பட் ஆனா அவர் மரமண்டைக்கு அது ஏறல. அவ்வளவு சிம்பிளான விஷயம் கூட ஏன் மத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் அது நம்ம ஹீரோக்கு தான் சிம்பிளான விஷயம். இப்படியா அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஒரு நாள் அவருக்கு புரிய வரும். நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப பேசி அந்த டாக்டராவே லூனா லீஃப் தான் இதுக்கு கியூர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உண்மையிலேயே சம்மர் டயத்துல சில பேருக்கு அந்த வியாதி வந்திருக்கு. பட் ஆரம்பத்திலேயே அதை வந்துட்டு கியூர் பண்ணிட்டாங்க. டாக்டருக்கு இன்டைரக்டா புரிய வைக்கிறதா இதுல கஷ்டமான பார்ட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு ஈஸியா புரியும், மத்தவங்க கிட்ட நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறேன், அது ஒரு பேட் ஹேபிட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு 11 வயசு பையனால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு பர்ட்டியா கேட்டா. நான் ஒரு கிரவுண்ட் பிரின்ஸ் ஆச்சே, இதெல்லாம் பாசிபிள் தான் நம்ம ஹீரோ சொல்லவோ. கண்டிப்பா மத்தவங்களுக்கு இது பாசிபிள் இல்லைன்னு ஜனம் நினைக்குவோ, மைண்ட் வாய்ஸ் கேக்குதுடா நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு ஆண்ட்ராய்டு பிரின்ஸை நான் குறைச்சி எடை போட்டுருக்க கூடாதுன்னு பர்ட்டியா சொல்லுவோம். ஆண்ட்ராய்டா அது என்ன நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க அம்மா இப்ப சேஃபா இருக்காங்க, நிறைய பேரும் சாகல நம்ம ஹீரோ சொல்லவோ. பர்ட்டியாக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னோட 10th பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட் இதுதான், என் கையாலேயே இதை ரெடி பண்ண, இது ஒரு யூனிவர்சல் ஆன்டிடோட், எந்த வியாதியா இருந்தாலும் இது குணப்படுத்தும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். லைப்ரரியில நம்ம ஹீரோ படிக்கும் போது ஒரு சீக்ரெட் டோரை கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்குள்ளதான் இந்த ஏன்ஷியன் நாலேஜ் எல்லாமே இருந்திருக்கும். நீ ஒரு கிங்கோட வைஃபா மாற போற, ஸோ ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு பிரச்சனை வரும், அதனால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே அந்த செயின் அவளுக்கு மாட்டி விடுறான். ரொம்ப தேங்க்ஸ் பிரின்செஷியல், இந்த நெக்லஸ் மேல ஆணையா சொல்றேன், நீங்க செஞ்ச இதுக்கு பதிலுக்கு நான் கடமையா ஒரு பெஸ்ட் வில்லனுக்கா மாறி காட்டுறேன். நான் மட்டும் இல்ல, எங்க அப்பாவையும் ஒரு ப்ராப்பர் வில்லனா மாத்தணும். ஹீரோயின் கூட கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங்க கிடைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா போகவோ. என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாள் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 2. ஒரு குட்டி பறவை ஒன்று ஃபாரஸ்ட்குள்ள கிடக்குது. அதை ஏதோ ஒரு பொண்ணு எடுக்கிறா. கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பறவையை கையில தூக்கவுமே அவளுக்கு சில விஷயங்களும் மெமரிஸும் ஞாபகம் வருது. பர்ட்டியா அவங்க அப்பாக்கு எப்படி ஒரு ப்ராப்பரா வில்லனா மாறுறதுன்னு ஒரு புக்கே எழுதி கொடுத்துருக்கா. நம்ம ஹீரோ அவளுக்கு அந்த செயினை கொடுத்து 1 வருஷம் கழிச்சுதான் இந்த சம்பவம்லாம் நடக்குது. போட்டிருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே பெர்ஃபெக்டா இருக்கு. அவ ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த இன்ஃபர்மேஷனை கத்திருப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பொண்ணு டே அண்ட் நைட் எனக்கு கிரிமினலாக்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கான்னு அவங்க அப்பா வருத்தப்படவும், அவ சினாரியோ சேஞ்ச் ஆயிடக்கூடாதுன்னு தான் வருத்தப்படுறா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். பொண்ணுங்களுக்கு பேட் பாய்ஸ் தானே பிடிக்கும்னு சொல்லவும், அப்போ உங்களை தானே அவளுக்கு பிடிக்கணும்னு கேட்டா. கெட்டவன் என் மூஞ்சிக்கு நேரா சொல்றாரா நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு அதை வெளியே காட்டிக்கல. உங்க பொண்ணு உங்க மேலதான் அதிக பாசம் வச்சிருக்கா, அதான் இப்படி பண்றா நம்ம ஹீரோ சமாளிக்கவும். ஹைனஸ், நீங்க என் பொண்ணு கூட சேர்ந்து சொசைட்டிக்குள்ள என்டர் ஆகிற டைம் வந்துருச்சு, என் பொண்ணு நான் பிரியறதுக்கும் டைம் வந்துருச்சுன்னு அவர் வருத்தப்படவும், கவலைப்படாதீங்க அவளை நான் பாத்துக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவும் பெர்ட்டியாவும் ஜோடியா ஒரு இடத்துக்கு ஒன்னா போக போறாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். எங்க அப்பாவை பெர்ஃபெக்ட் வில்லனா மாத்துறதுக்கான நாள் இன்னைக்கு தான் அப்படின்னு பெர்ட்டியா சொல்லவும், அழகா மாறி இருந்தாலே கேரக்டர்னு மாறலாம் நம்ம ஹீரோ பாக்குறான். பெர்ட்டியா ரொம்பவே அழகா இருக்காளேன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாருக்கிட்டையும் நார்மலா பேசுறா, நார்மலா நடந்துக்கிறா, சோ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவுண்ட் லாரே அப்படின்னு ஒருத்தான் அந்த இடத்துக்கு வந்து பெர்ட்டியாவை தொட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அது கொஞ்சம் கடுப்பாகி அவன் காதுல எதையோ சீக்கிரட்டா சொல்ல போகும்போது நம்ம ஹீரோ கடுப்பாகி அவளை இழுத்துட்டு அவகிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிருந்தான். அந்த வில்லனா மாறுறதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் இவன் கிட்ட இருந்தானு நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கவும், அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஆக்சுவலி அந்த கேம்ல எங்க அப்பாவை வில்லனஸ் பாத்துக்கு கொண்டு போனது இந்த விஸ்கவுண்ட் தான் காரணம், சோ அவர்கிட்ட நான் வில்லனஸ் பார்த்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல பெர்ட்டியா, அவன் குழந்தைங்களை லவ் பண்ணக்கூடியவன், யோசிச்சு பாரு, அவன் உன்னை தப்பா ஏதாச்சும் தொட்டிருக்கானான்னு கேட்கவும், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப அழுதுகிட்டே அவ உட்கார்றா. டக்கு நம்ம ஹீரோ போய் அவளை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்துறான். ஃபியான்சி மேல கை வச்ச ஒருத்தனை சும்மா விடுற அளவுக்கு நான் ஒன்னும் கோல கிடையாது. இதே மாதிரி நீ வேற யார் கூடயாச்சும் கான்டாக்ட்ல இருக்கியான்னு கேட்டா. கவுண்ட் காரணமாவும் பாரன் சாகேலும் வில்லனஸ் பாத்துல தான் இருப்பாங்க, பட் நான் இன்னும் அவங்கள மீட் பண்ணலன்னு சொல்லவும், இனி இந்த மாதிரி டேஞ்சரஸ் விஷயத்த பண்ணாதான் நம்ம ஹீரோ சொன்னா. ஓகே, இனிமே அவங்க கூட கேர்ஃபுல்லா பழகுற அப்படின்னு அவ சொல்லவோ, அதுக்கு அந்த பிளானிங்கை விட்டுறலாம்ல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அவங்க கூட நீ பழகுறதே டேஞ்சரஸ்
டேஞ்சரஸான விஷயம் தான். நம்ம ஹீரோ சொன்னா கவலையப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு பாப்பாக்கவும் வழக்கம் போல பேச்ச கேட்காம ஓடிட்டா. பெர்டியா சொன்ன பேரை வச்சு கிங்டமோட வில்லன்ஸை இப்பவே தூக்கிடலாம் போல நம்ம ஹீரோ பெர்டியா அப்பாவை மீட் பண்றான். பெர்டியா மென்ஷன் பண்ண இருக்கிற அந்த 3 பேருமே வந்துட்டு இவங்க அப்பாவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்கள் காசை கொள்ளையடிக்கிறாங்க, நிறைய தப்பான விஷயங்களையும் பண்றாங்கன்னு சொல்லவும் இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பெர்டியா அப்பா சொன்னா. அவங்க பெர்டியாவை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, தப்பான இடத்துல கை வச்சிருக்காங்க. நான் அவகிட்ட கேட்டப்ப அவ அழுதுட்டா. திரும்ப அவகிட்ட கேட்டு அவளை அழ வச்சிடாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா அப்பதான் இவங்க அப்பா பெர்டியா கிட்ட எந்த பிளானையும் பத்தி பேச மாட்டாரு. நம்ம ஹீரோ அதை பக்காவா பிளான் பண்ணிருக்கான். அவங்க கூட சேர்ந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லவும் பொண்ணு மேல கை வச்சவனை சும்மா விட மாட்டேன், ஒரு ஸ்பையா நான் அவங்களுக்கு ஒர்க் பண்றேன் அப்படின்னு பெர்டியா அப்பா சொல்றாரு. கூடிய சீக்கிரம் நான் ஹால் அகாடமிக்கு போயிருவேன், அதுக்கு முன்னாடி என் ஆளுங்களை சொல்லி இவங்க மேல கண்ணு வச்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. இப்போ 6 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. பெர்டியா இருந்தா தான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்ல, இப்போ போரிங்கா போது நம்ம ஹீரோ யோசிச்சா. பெர்டியா வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல, பட் அதை வெளியே காட்டிக்கிட கூடாதுன்னு அப்படி பொறுமையா திரும்பி பாக்குறான். பிரின்சஸ் ஒரு குழந்தை வரப்போகுது, இப்படியே போடா சினாரியோ சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லவோ எனக்கு போர் அடிச்சது நம்ம உண்மைதான், பட் பப்ளிக்ல என் பேர் கெட்டு போறதுல எனக்கு வெறுப்போல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பிரின்ஸ் ஆம்பளை நிரூபிச்சிட்டாருன்னு ஒருத்தர் சொல்லவும் என் ஃபியான்ஸாவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தாண்டா மேல கை வைப்ப, சிரிக்கிறியா ஜனோ, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு. பெர்டியா ஃபர்ஸ்ட் யாரு குழந்தை உண்டாயிருக்கா, என்ன நடந்திருக்குன்னு தெளிவா சொல்ல நம்ம ஹீரோ கேக்குறான். நீ பேசுறத பார்த்து எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் எங்க அம்மா தான் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, எங்க அப்பாவோட குழந்தை தான் அதுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸும் அவளை பார்க்கும்போது தான் புரியுது நான் ஒன்னும் பிரெக்னென்ட் ஆகல, நானும் பிரின்சஸ் எல்லோ கிஸ் கூட பண்ணதில்ல அப்படின்னு சொல்றா. எவனாச்சும் எதையாச்சும் ரூமரை கிளப்புனீங்க கொன்றுவேன் நம்ம ஹீரோ முடிச்சுட்டு இப்ப அந்த இடத்துல இருந்து பெர்டியாவை கூட்டிட்டு போறான். திரும்பி என் கேரஸ்ல கொண்டு போய் வீட்டுல விடுற நம்ம ஹீரோ சொன்னா. நம்ம குறைக்கிறதுக்காக வீட்டுக்கு ஓடியா போய்க்கிடுவேன்னு சொல்றா. அக்க வந்து ஃபியான்சேவை நான் இப்படி ப்ராப்பரா அனுப்பலன்னா என்னதான் தப்பா நினைப்பாங்க, நீ கேட்டியா அந்த கிஸ் அதை கேரேஜ்குள்ள வச்சு நான் உனக்கு தரட்டுமா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். நீயா அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்ட வாங்கிருந்து ஓடவோ போன ஜென்மத்துல பூனையா இருந்திருப்போல நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மிஸ் பெர்டியான்னு கூப்பிடுறத விட வெறுமனையா பெர்டியான்னு கூப்பிடுறதும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பெர்டியா அவளோட தம்பியை கையில வச்சுட்டு சோகமா இருக்கா. அவளோட ரூமுக்கு நம்ம ஹீரோ போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஹேர் எல்லோ கலரும் அவன் கண்ணோட கலர் ப்ளூ கலருக்கும் தான் இவ ரூம்ல எல்லாம் இருக்கு. என்னோட கண்ணு கலருக்கும் முடி கலருக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி தான் இவ எல்லாம் வச்சிருக்காளா நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. சோகமா இருக்கா நம்ம ஹீரோ பெர்டியாட்ட கேட்டா ஒரிஜினல் சினாரியோல பெர்டியா அம்மா இறந்திருப்பாங்க, ஆம்பளை வாரிசு இல்லங்கிறதுனால பிரான்ச் ஃபேமிலியில இருந்து இவளுக்கு அண்ணனா ஒருத்தனை தத்தெடுத்திருப்பாங்க. அந்த பையன் வந்துட்டு நம்ம ஹீரோ அகாடமியில ஜாயின் பண்ணி நம்ம ஹீரோக்கு ஒரு எய்டா மாறி இருப்பான். அந்த புது பையனுமே வந்துட்டு ஹீரோயின் கூட ஜோடி ஆகிறதுக்கான ஒரு ரூட்டும் இருக்கு, பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயின் என் கூட தானே சேருவான்னு நீ சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஹீரோயின் வேற ஆளுக்கு கூட சுச்சுவேஷனை பொறுத்து ஜோடி சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்லாம விட்டுருக்காலே நம்ம ஹீரோ யோசிக்கிறா. எனக்கு வேற ஜோடி இருக்கும்போது அப்ப நம்ம என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண வேணா, நீ என் கூட ஜோடியா இருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல நீங்களும் ஹீரோயின் தான் ஜோடி சேரணும், மத்த கேப்சர் டார்கெட்ஸும் இருக்கு ஆனா சொல்லவும் இவ எதையோ மறைக்காம நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிற. கேப்சர் டார்கெட் யாரெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கவும் வாலட், சார்ல்ஸ், நெல்ட், அப்புறம் நம்ம ஹீரோவோட தம்பியான ஷான். சிச்சுவேஷனை பொறுத்த நம்ம ஹீரோயின் வேற ஒருத்தன் கூட ஜோடி சேர வாய்ப்பு இருக்கு. கம்பலிங் ஃபோர்ஸ் தான் இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கும். கோர்ட்டுக்கே இப்ப என் ஃபேமிலியில ஒரு மெம்பர் இல்ல, அந்த கம்பலிங் ஃபோர்ஸ் அதை நடக்க வைக்கிறதுக்கு சாகடிச்சிருமோன்னு பயமா இருக்குன்னு பெர்டியா அளவும் இதுக்குதான் இவ பயப்படுறாளா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு நான் படிக்கிற அகாடமியில படிக்கணும், என்னோட ஒரு எய்டா இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னா சினாரியோ சேஞ்ச் ஆகாது, நான் அதை பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன். இப்போ கோர்ட்டுக்கு தான் காமிக்கிறாங்க, ஒரு ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு முட்டாளுங்களா இதை கூட பண்ண தெரியாதன்னு ஒரு நோபல் காமனர்ஸ் திட்டிட்டு இருக்கான். ஹீரோ போய் உட்காரவும் கோர்ட்டுக்கு நம்ம ஹீரோக்கு மரியாதை செலுத்துறான். லோக்கல் லார்டா இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அரசரை ஏன் இவ்வளவு தூரம் வரணும் அப்படின்னு நம்ம கேட்டா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதையும் நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். பாக்குறதுக்கு இந்த லார்டு வந்துட்டு கோவக்காரரா தெரியலாம், பட் அவர் மக்கள் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றாரு. டாக்ஸ கட்டணுங்கிறதுக்காக பாதி வளர்ந்த காய்கறியை பொடுங்கிட்டு வந்து அவங்க இங்க டாக்ஸா கொடுத்துருக்காங்க. 2 வாரம் விட்டுருந்தா அது நல்லா பெருசா வளர்ந்துருக்கும், இவங்க ப்ராஃபிட்ஸும் பார்த்திருக்கலாம், நஷ்டத்துக்கு மக்கள் இதை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி தான் அவர் கோவப்பட்டாரு. அவர் மெத்தட் வேணா கோவமா இருக்கலாம், அது அவங்க நல்லதுக்கு தான் அவர் சொல்றாரு அப்படின்னு கோர்ட்டுக்கேன்னு சொல்லவும் ஒருத்தங்களோட விஷயத்தை இவன் டீப்பா நல்லா புரிஞ்சுக்கிறான். இவன் தகுதியானவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீ பாஸ் பண்ணிட்ட, சில தப்பு பண்ற நோபல்ஸ்க்கு நீ ஸ்பையா ஒர்க் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பெர்டியா வீட்ல இல்லாம இன்னொரு பெரிய ஹவுஸ்க்கு அவனை அடாப்ட் ஆகி போக சொல்றான். நான் ரொம்பவுமே ஒரு லோ ரேங்க் நோபல், எனக்கு இந்த சான்ஸை கொடுத்ததுக்கு நான் காலத்துக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், எப்பவும் நான் உங்களுக்கு லாயலா இருப்பேன் அரசே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கோர்ட்டுக்கு ஹால் அகாடமியை அட்டன் பண்றான், எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் எங்க அப்பாவும் இப்ப வில்லன்ஸ் கூட தான் இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பெர்டியா சொன்னா, பட் அவர் ஸ்பையா இருக்காரு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரிவர்ஸ் ஹைரமா மட்டும் ஸ்டாப் பண்ணா போதுன்னு சொல்லவும் அது என்ன நம்ம ஹீரோ யோசிச்சு ஹீரோயின் வர நேரத்துல எல்லா பசங்க கூடயும் இருப்பான்னு சொல்லவும் நாட்டோட
கோயின் இப்படி இருந்தா நல்லா இருக்காது, யார் தான் அதை அலோவ் பண்ணுவாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்டா, எல்லா பசங்களும் அவ்வளோ லவ் பண்றதுனால அவளை ஷேர் பண்ணிக்கிடலான்னு முடிவு பண்ணுவீங்க, அப்படி ஒரு ரூட்டோ இருக்குன்னு பெர்டியா சொல்றா. ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் இப்படி பண்ணா அவன் முட்டாளா தான் இருப்பான் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வேளை அவ சார் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த வேர்ல்டு தான் மேஜிக் இல்லையேன்னு பெர்டியா யோசிச்சா. லைட் ஸ்பிரிட் இருக்கு, அதால இதை பண்ண முடியும், இந்த வேர்ல்டுல ஸ்பிரிட்ஸ் உண்டு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம 2 பேர்கிட்டயுமே தான் ஸ்பிரிட்ஸ் இருக்கே நம்ம ஹீரோ கேட்டா. என்னதுன்னு வா ஷாக் ஆகுறா. கோரோவனி எங்க கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ கேட்டா. ஒரு ஃபாரஸ்ட்ல எனக்கு அடிப்படவும் அது வந்து நக்கச்சு, நான் அதுக்கு பேர் வச்சேன்னு சொல்லுவோம். நீ கொடுத்த நேமும் வச்சிருக்க, அப்படிதான் ஒரு ஸ்பிரிட் கூட கான்ட்ராக்ட் பண்ண முடியும். ஜெனோ தான் என்னோட ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்றான். ஜெனோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மேஜிக்ல அவன் புக் அவரை வச்சு ஸ்பிரிட்டை பத்தி இது எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சஸ் எல்மோசா அப்படின்னு கத்துறா. அந்த ஹீரோயின் லைட் ஸ்பிரிட்டை வச்சு என்னையவே பிரெயின் வாஷ் பண்ணுவாளா? பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த observation log of my fiancé season 1 episode 3. இப்போ அந்த பிங்க் ஹேர் பொண்ணு தான் காமிக்கிறாங்க. அந்த பறவை பறந்து போக ஒரு பையனாவா தெரியாம எடுத்துருக்கா. அந்த பையன் திட்டுறதுக்கு முன்னாடி அந்த பறவை அவனை ஹிப்னடைஸ் பண்ணிடுது. என் பேரு லிக்கிட்டான், உங்க பேர் என்னன்னு கேட்கவும் ஹீரோனியா இண்டரியான் அப்படின்னு சொல்ற. நம்ம ஹீரோ மிடில் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் வந்து இதே ஸ்கூல்ல ஜாயின் பண்றா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா இருந்த நம்ம ஹீரோ ஸ்பீச் கொடுக்குறான். பெர்டியா யாரெல்லாம் நம்ம ஹீரோக்கு எய்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலோ அவங்க எல்லாரும் தான் இப்ப நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. உங்க ஃபியான்சி ரொம்ப அழகா இருந்தா, பாடி ஷேப் பர்ஃபெக்டா இருந்தது, கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா நோபல் லேடி அவ எக்ஸசைஸ் பண்ண வாய்ப்பு இல்லையா அப்படின்னு இன்னொருத்தன் பேசுவோம். பட் கண்டிப்பா அவ நிறைய எக்ஸசைஸ் பண்ணிருக்கா, அவ மசில்ஸ்லாம் துடிக்குது அப்படின்னு சொல்லி வாலட்டுங்கிறவன் சொல்றான். ஆக்சுவலி வாலட் சொல்றதுதான் உண்மை, அவ நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கா. இவனுங்க அவளை நேரில் மீட் பண்ணும்போது எப்படி ரியாக்ஷன் கொடுக்கானுங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கான். கோர்ட்டுகேன் பெர்டியா ஃபேமிலியை சேர்ந்தவன்னாலும் டேரக்டா மீட் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஜெனோ சொல்லவும் நம்ம ஹீரோவும் பெர்டியாவை பார்க்கறன்னு கிளம்புவோம். யார் மேலேயும் அக்கறையா காட்டாத ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஃபியான்சே மேலே அக்கறை காட்டுறானா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஷாக் ஆகுறான். எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. நம்மளும் போய் பிரின்சஸியலோட அந்த ஃபியான்சேவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பாய்ஸும் முடிவு பண்றாங்க. பிரதர் நானும் கூட வரட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோவோட தம்பி ஷான் கேட்குறான். இவனோட ஸ்மைலை எல்லாரும் ஏஞ்சல் ஸ்மைல்னு சொல்றாங்க, அண்ட் என்னோட ஸ்மைலை ஃபாலன் ஏஞ்சல் ஸ்மைல்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இப்போ அவன் எய்டோட போய்கிட்டு இருக்கான். ஹீரோனியாங்கிற அந்த பொண்ணு வந்துட்டு இவங்கள அதே மாதிரி கிராஸ் பண்ணி போறா. பறவைங்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி அவ சீனை போடுறா. கோர்ட்டுகேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவகிட்ட எதையோ சொல்றான். ஹலோ பெர்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் நின்று அரசே நீங்களா அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவே வெக்கப்படுறா. அகாடமிக்குள்ளேயோ கழுத்துல ஸ்கார்ஃபா இருக்க முடியாதுன்னு சொல்லி பெர்டியாவோட ஸ்பிரிட் ஒரு மெய்டு மாதிரி கெட்டப் மாத்திருக்கு. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கலான்னு பெர்டியா சொல்லவும் அது உண்மை கிடையாது பிரின்சஸியல், நீங்க எப்போ வருவீங்கன்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்த டியோக்கோன பொண்ணான ஜோனா அப்படிங்கிறவா சொல்றா. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுல அவ ரொம்பவே கியூட்டா இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜோனா சொல்றா. இந்த மாதிரியே இவ்வளவு பெர்டியாவை டீஸ் பண்ணி என்ஜாய் பண்றாளே நம்ம ஹீரோ பாக்குறான். ஹைனஸ் நான் எனக்கான ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஐ மீன் எனக்கான மினியன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பெர்டியா சொல்லவும் வில்லனஸ்னா ஆக்ட் பண்றேன்னு வேணும்னே மினியன் மென்ஷன் பண்றா. நம்ம ஹீரோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. நாங்கெல்லாம் பெர்டியாவோட ஃபேன் கிளப்ஸ், அவ எதை செஞ்சாலும் நாங்க ரசிக்கக்கூடிய ஆளுங்க தான். சோ ஒரு வகையில நாங்கெல்லாம் பெர்டியாவோட மினியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஜோனா சொல்றா. பெர்டியா பண்றதெல்லாம் கியூட்டா இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணுங்க ரசிச்சிட்டு இருக்காங்க. பெர்டியாவை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் எல்லாரும் ஒரு அம்மா மாதிரி அவளுக்கு பேசிட்டு இருக்காங்க. நீங்களா உனக்கு அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லி பெர்டியா கத்துறா. ஹைனஸ் இப்போ நீங்க அதை கொடுக்கலான்னு ஜெனோ சொல்லவும் பெர்டியாக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு அவன் ப்ளூ கலர்ல ஒரு ரோஸை கிரியேட் பண்ணி அந்த பொக்கேவை கொடுக்க. வேர்ல்டுலயே இந்த கலர்ல இருக்கிறப்போ இந்த ஒரு தொட்டிக்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்கவும் இது லெஜெண்டரி கிளாஸ் ஐட்டமா, இதை ஏன் பாட்டில் வச்சிருக்கீங்க, பொக்கேல தானே கொண்டு வந்திருக்கணும், இது ரொம்ப ப்ரெசியஸ் ஆனதுன்னு சொல்லவும் நீ வாங்கலன்னா நான் வருத்தப்படுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். உங்க கண்ணோட கலர் மாதிரியே இது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சமாளிக்கிற பெர்டியாவா இது அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. சினாரியோ சேஞ்ச் ஏதாச்சும் நடந்துருமோன்னு வருத்தப்பட்டேன். மீட் கியூட் இவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லவும் அது என்ன மீட் கியூட் இவெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. என்ன பாக்குறதுக்கு நீங்க வந்துட்டு இருக்கும்போது ஹால்வேல ஒரு பொண்ணு பறவையை துரத்திட்டு ஓடி இருப்பாளே அப்படின்னு பெர்டியா கேட்டா. ஆமா அவளை பார்க்க சஸ்பீஷியஸா தெரிஞ்சது, கோர்ட்டுக்கிட்ட சொல்லி டீச்சர்ட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அச்சோ பெரிய பிரச்சனை, அவாதான் இந்த கேமோட ஹீரோயின், உங்களோட மெய்டன் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு பெர்டியா சொல்றா. உடனே எனக்காக வாங்கிட்டு வந்த பொக்கேல இருந்த ஒரு ரெட் ரோஸை பறிச்சா வாட்ட கொடுப்பீங்க அப்படின்னு பெர்டியா சொன்னா. பட் இது ப்ளூ ரோஸ், அது போக பாட்டு, இதுல இருந்தெல்லாம் ஒரு ரோஸை பிடுங்கி எடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அவ பேர்டை துரத்திட்டு போறத பார்த்து உங்க மனசுக்குள்ள ஏதாச்சும் பண்ணுச்சான்னு கேட்டா. பேர்டை விட ஃபாக்ஸை கழுத்துல சுத்தி வச்சிருக்கிற பொண்ணை பார்த்தப்பதான் என் மனசுல ஒரு மாதிரி பண்ணுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பெர்டியா இங்க வருத்தப்பட்டு இருக்கா. என் பிரசன்ட் எதுவும் பிடிக்கலையேன்னு கேட்டா. இல்ல அப்படி இல்ல, இப்போதைக்கு சந்தோஷமா இருந்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி பெர்டியாவும் நம்ம ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லல. டியோக்கோட பொண்ணான ஜோனாவை நம்ம ஹீரோ தனியா மீட் பண்றான். நீங்க கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவ சொல்றா. ஒரு பார்ட்டி அப்போ ஜோனா வந்து ஹராஸ்மெண்ட்ல இருந்து பெர்டியா தான் காப்பாத்திருக்கா. ஜோனா கண்ணில இருந்து அவளை பிடிச்சிருச்சு. ராயல் கேபிட்டல்ல சுத்த சூப்பரான இடங்கள் அப்படின்னு சொல்லி பெர்டியா ஒரு புக்கையோ ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கா. சரி என்னோட ஃபியான்சே ஆக போறவன்னா அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குமே, அப்படி பிரச்சனை பண்ற லிஸ்ட் ஒன்ட்ட இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படியே இருந்தாலும் நான் ஏன் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஜோனா வில்லத்தனமா கேட்டா. நீ என் தம்பி ஷானை இன்வெஸ்டிகேட் பண்ணதா அவன்கிட்டயே போய் சொல்லவான்னு கேட்கவும் ஆக்சுவலி ஜோனாக்கு நம்ம ஹீரோவோட தம்பி ஷான் மேல கிரஷ் இருக்கு, இதனாலதான் ஸ்கீமர்ஸையே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு ஜோனா டென்ஷன் ஆயிட்டு வேற வழி இல்லாம அந்த லிஸ்டையும் நம்ம ஹீரோட்ட கொடுக்க ஒத்துக்கிறா. என்ன என் ஃபியான்சே கூட நான் அக்கறையா இருக்கிறத பார்த்து உனக்கு பொறாமையான்னு கேட்கவும் அப்படிலாம் இல்லைன்னு சொல்றா. ஏன்னா ஷான்
நான் தான் ஜோனாவோட ஃபியான்சே, பட் அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இல்ல. பெர்டியாக்கு யாரெல்லாம் டேஞ்சரா இருக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்கவும் ட்ரைனிங் கொடுத்த பழகின பொண்ணுங்க கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அப்படின்னு லிஸ்ட்டை கொடுத்தா அதுல பேரனோட பொண்ணான ஹீரோனியா அப்படிங்கிற அந்த ஹீரோயின் பேரும் இருக்கு. செஷியல் மேல ஆசைப்படுற பொண்ணுங்களோ பெர்டியா மேல வெறுப்ப காட்டுறாங்க. பெர்டியா ரொம்ப கியூட்டா இருக்கால, இன்னும் சில எதிரிங்க இருக்காங்க அப்படின்னு ஜோனா சொல்லவும் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்றோம். ஸோ பெர்டியாவை பாத்துக்கிற பொறுப்பை வாண்ட கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொல்றான். பெர்டியா என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சு, ஆப்வியஸ்லி நான் கண்டிப்பா அவளை பாத்துக்கிடுவேன், இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா போயிருந்தா. ஹீரோனியாங்கிற பொண்ணு கிட்ட லைட் ஸ்பிரிட் இருக்கு, பெர்டியா ஸ்பிரிட் கூரோ கிட்ட டார்க்னஸ் அஃபினிட்டி இருக்கு. ஸ்பிரிட் கிட்ட இருந்து அதை இவளை ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து நான் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வா போய் பெர்டியாவை மீட் பண்ணலாம். நம்ம ஹீரோ ஜெனாவை கூட்டிட்டு போறான் கார்டனுக்கு. அவ ஃபர்ஸ்ட் டைம் என்ன தனியா கூப்பிட்டுருக்கா, அவ என்னத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸைட்டடா போறான். பெர்டியா சொன்ன இடத்துல அந்த ஹீரோனியாங்கிற பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. அவ ஆக்டிங் பண்றான்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டா. பெர்டியா அங்கதான் ஒளிஞ்சிருக்காங்கிறதையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இந்த ஹீரோனியா இருமி காமிச்சிட்டு இருக்கா. பெர்டியாவோட தலையில புழு இருக்கவா அச்சுச்சா அப்படின்னு சொல்லி அவ பதறி எதிக்கவும் நம்ம ஹீரோ போய் புழுவை எடுத்து விட்டுட்டு அவளை காப்பாத்திருத்தான். கண்ணாம்பூச்சியை முடிச்சுக்கிட்டியோ நம்ம ஹீரோ கிட்ட நான் ஒன்னும் ஒளியலையா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கான்னு பெர்டியா சொல்லவும் என்னால எந்திக்க முடியல, ஏதாச்சும் பிரின்ஸ் என்ன கிஸ் பண்ணாதான் எந்திப்பனோ அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு கிடக்கா. நீ என்னை கூப்பிட்ட நான் எவ்வளோ ஆர்வமாக வந்தேன் தெரியுமா, மற்றதையும் நான் கண்டுக்கிடணும். சரிவா போய் நம்ம டீ குடிச்சிட்டு உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை சாப்பிடலான்னு சொல்லவும் ஸ்வீட்டா அப்படின்னு சொல்லி பெர்டியா ஹாப்பியாகி ஹீரோனியாவை மறந்து பிரின்ஸ் கூட போயிருந்தா. இன்னொரு நாள் காமிக்கிறாங்க. கரெக்டாக மணி 3 ஆகுவோம். அச்சோ கிளாஸ் ரூம்ல இம்பார்ட்டன்ட் புக்கை மறந்துட்டேன் பிரின்ஸ் செஷியல், நீங்க போய் அதை எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு பெர்டியா செமையா நடிச்சிட்டு இருக்கா. இதை எதிர்பார்த்த மாதிரி ஹீரோனியா அந்த கிளாஸ் ரூம்ல தான் இருக்கா. டீச்சர் சொல்லியோ கிளாஸ் லாக் பண்ண மறந்துட்டுன்னு ஒரு பொண்ணு வந்து கிளாஸ் ரூமை லாக் பண்ணிட்டு போயிருந்தா. கிளாஸ் ரூமை பூட்டிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு ஹீரோனியா கேட்கவோ அதுக்கேண்டி நீ ஜாலியா இருக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். அன்னைக்கு நீங்க கொடுத்த ரெட் ரோஸ் அழகா இருந்துச்சுன்னு சொல்லவும் நான் எப்போ பூ கொடுத்தேன் அண்ட் அது ஒரு தப்பான கலர் சொல்றா. கேமோட ஸ்கிரிப்ட் படி இவளும் போறாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த பறவை தான் லைட் ஸ்பிரிட்ங்கிறதையும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஜன்னல் வெளியா குதிச்சு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டு கிளவுஸ் போச்சு. டீச்சர் மேலே ஏதோ ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ஃபார்ம் பண்றான். எப்படியோ ஒரு வருஷமா ஹீரோனியாவையும் பிரின்சஸியலையும் சேர்த்து வைக்க பெர்டியா சின்ன பிளான் பண்றா. எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகுது. இன்னும் நானும் அவ்வளோ இன்ட்ரடியூஸ் கூட ஆகிக்கிடல. இந்த ஸ்கூல்ல அன்ஸ்போக்கன் ரூல்ஸ் இருக்கு. ஹை சொசைட்டில இருக்கிறவங்க தன்னை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாதான் காமனர்ஸ் அவங்க கூட பேசணும். அந்த பேரனோட பொண்ணு அந்த ரூல்ஸ் மதிக்காம என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. பட் நான் அவ கூட இன்ட்ரடியூஸ் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. எத்தனை ஈவெண்ட் நான் பிளான் பண்ணியிருக்கேன் சொதப்பிச்சேன்னு கேட்கவும் என்னது நீ பிளான் பண்ணியா. பெர்டியா நான் அவகிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண காரணம் இருக்கு, அவ என்ன பிரெயின் வாஷ் பண்ணாம நீ தான் பாத்துக்கிடணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதபடி அவ கூட ஜோடி சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு பெர்டியா சொல்றா. பழக்கம் போல நான் சொல்றதை காதுல வாங்கல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பெர்டியா நம்ம ஹீரோவை ஹீரோனியா கூட ஒன்னு சேர்த்து வைக்க ட்ரை பண்றது நம்ம ஹீரோக்கு மனசுல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோக்கு எமோஷன்ஸ்னு ஒன்னே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ இப்படி ஃபீல் பண்றது அவனுக்கு என்ன எமோஷன்னே தெரியல. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 4. பெர்டியாவை பிடிச்ச மாதிரி நிறைய ஹை சொசைட்டி ஃபேன் கிளப்ஸ் இருக்கு அப்படின்னு ஜெனா வந்து ரிப்போர்ட்டை கொடுக்குறான். ஒவ்வொரு கிளப்போட பேரும் ரொம்பவே காமெடியா தான் இருக்கு. இதை பத்தி டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணுவானா நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். இப்போ ஒரு பேக் ஸ்டோரியை காமிக்கிறாங்க. சார்ல்ஸ் வந்துட்டு சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அண்ணன்ட்ட ஃபியான்சே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்ன அவன் இன்னொரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கான். அவங்க அண்ணனோட ஃபியான்சே என்னடானா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நான் யங்கர் பிரதர் சார்ல்ஸ் என் கூட வேணா பேசுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருப்பான். அந்த பொண்ணுமே சரி அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகுறா. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. பெர்டியா இவங்க 2 பேரையும் ஒன்னு சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் அது ஃபெயிலியர்ல தான் முடியுது. மத்த கேப்சர் டார்கெட்ஸ்க்கும் நான் லவ் குப்பிடா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி பெர்டியா சொல்றா. நீங்க கிராஜுவேட் ஆகும்போது நீங்க ஹீரோயினா கூட தான் ஜோடியா இருக்கணும் அப்படின்னு பெர்டியா சொல்றா. செஷியலும் ஹீரோயினாவும் ஒன்னா இருக்கணும். சோ மத்த கேப்சர் டார்கெட்ஸ்க்கெல்லாம் ஜோடியை சேர்த்து விட்டா நீங்களும் அவளும் தான் ஜோடி சேருவீங்க. நான் இப்ப லவ் குப்பிடா ஒர்க் பண்ண போறேன்ட்டு பெர்டியா கிளம்பிட்டா. லேடி ஆனா ஏன் சோகமா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்டியா அப்படியே பாத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் பெர்டியா பிளான் பண்ணி வாலெட்க்கு ஜோடியை சேர்க்கறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கா. இவன் என் பூட்ஸும் பேண்ட்டும் போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பெர்டியா யோசிச்சா. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடியே குதிரை ஓட்ட தெரியும். லேடி சிந்தியா டிசீஸ் வந்து வீக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு குதிரெல்லாம் ஓட்ட தெரிஞ்சிருக்காதே அப்படின்னு பெர்டியா யோசிச்சா. பிறந்ததுல இருந்தே ஹெல்த்தியா தான் இருக்கேன்னு சிந்தியா சொல்றா. விடமைக்கு நம்ம ஃபர்ஸ்டே கியூர் பண்ணிட்டோம் மறந்துட்டியா நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ சேஞ்ச் பண்ண விஷயம் சினாரியோவை இப்ப அஃபெக்ட் பண்ணுதான் பெர்டியா வருத்தப்படுறா. சிந்தியாவும் வாலட்டும் தனித்தனி குதிரையில முன்னாடி போறாங்க. பெர்டியா நம்ம ஹீரோ கூட ஒரே குதிரையில போயிட்டு இருக்கா. அந்த 2 பேரும் ரேஸ் வச்சு மழை வச்சுக்கு யார் ஃபர்ஸ்ட் போகலான்னு ஃபாஸ்டா போகணும். நம்ம ஹீரோ அவங்ககிட்ட தோற்றக்கூடாதுன்னு ஒரு ஷார்ட் கட்டு டேஞ்சரஸான பாதையில வேற லெவல்ல ஃபாஸ்டா போய் ஜெயிக்கிறான். வாலட்டும் சிந்தியாவும் குதிரை ஓட்டுறத வச்சே க்ளோஸ் ஆகி இப்ப 2 பேரும் ஓரளவு கொஞ்சம் லவ்
லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பர்ட்டியா ரியாக்ஷன் தான் இன்னைக்கு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணியிருக்கான். எப்படியோ பிளான் ஒர்க் ஆயிடுச்சு. ஆமா அது லார்ட் சார்ல்ஸ் தானே டெய்லி என்ன வேற பொண்ணு கூட போயிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறா. சார்ல்ஸ் ஆனாவ மீட் பண்றான். பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்ண இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன சீரப் பண்ண எப்பவுமே நீங்க இருந்திருக்கீங்க லார்ட் சார்ல்ஸ். ஆனா உங்க அண்ணன் கூட நடக்கிற கல்யாணத்தை எங்க அப்பா தான் முடிவு பண்ணிருக்காரு. என்னால எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஆனா கொஞ்சம் சோகமா சொல்லவும், லார்ட் சார்ல்ஸ் இப்பவாச்சும் உங்க மனசுல இருக்கிறதா அவங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க லேடி ஆனாவை லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி பெர்ட்டியா சொல்லவும், இன்னொரு பையனோட ஃபீலிங்ஸ் அவ பெர்மிஷனே இல்லாம அந்த லவ் பண்ற பொண்ணு கிட்ட லேடி பெர்ட்டியா சொல்லிட்டாங்க. லேடி ஆனாவை நான் மறக்கிறதுக்காக மத்த பொண்ணுங்க கூட எல்லாம் சுத்தினேன். ஆனா அவங்கள என்னால கடைசி வரை மறக்க முடியல. என்ன மாதிரி ரெண்டாவது பையனை கல்யாணம் பண்ண அவங்களுக்கு அந்த அளவு அந்தஸ்தும் இருக்காது. நம்ம வருத்தப்படவும், சார்ல்ஸ்குள்ள இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கா. பட் ஆனா நீ சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்களே ஏன் ஆனாவை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பர்ட்டியா கேட்கவும், என்ன கல்யாணம் பண்ணா அவங்களோட அந்தஸ்து நம்ம திரும்பி பார்த்தா ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. அந்தஸ்தை விட உண்மையான லவ் தான் முக்கியம் அப்படின்னு பர்ட்டியா சொல்றான். முக்கியமா உண்மையான லவ் முக்கியமா லேடி ஆனா நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டா பர்ட்டியா அவங்கள ரொம்ப பிரஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு நோபலோட ரேங்குமே முக்கியம் தான். மேபி சார்ல்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோட எய்டாவே இருந்தா அவனுக்கு நிறைய மதிப்பு இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், சார்ல்ஸ் உங்க லவ்வுக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பர்ட்டியா கேட்கறா. மிஸ் ஆனா நான் உங்களை லவ் பண்றேன், என்ன நீங்க டேக் கேர் பண்ணிக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அவன் போய் கேட்கறான். ஆனாவும் இப்ப ஒத்துக்கிறா. இது போதும் எனக்கு, டீமன் லாடுக்கிட அடிமையா இருக்க கூட ஒத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் சொல்றான். என்னத்தான் இன்டெரக்டா டீமன் கிங்கன் மென்ஷன் பண்றானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு வழியா பர்ட்டியாவோட இந்த லவ் குப்பிட் பிளான் இதுலயும் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு நாள் காமிக்கிறாங்க. ஷானுமே ஆக்சுவலி ஒரு கேப்சர் டார்கெட் தான். இவனுக்கு ஜோடி ஜானா தான். பர்ட்டியாட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தவன் ஜானா அந்த இடத்துக்கு வரப்போ டக்குன்னு அங்கிருந்து ஓடி போக பாக்குறான். இதை நினைச்சு ஜானா கொஞ்சம் வருத்தப்படுறா. உங்க ஃபியான்சே தானே, ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பர்ட்டியா யோசிக்கிறா. ஃபியான்சே சிலிக்கா வந்துட்டு உனக்கு நியூட்ரியன்ஸ் தேவை, அந்த குக்கீஸை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவன்கிட்ட கொடுக்குறா. அதே தான் அப்படின்னு சொல்லி பர்ட்டியா சிலிக்காவையே இழுத்துட்டு போயிருந்தா. ஷானுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். ஜோனா கையால அதை செய்யலாம் சொல்லி கொடுக்க சிலிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி பர்ட்டியா சொல்றா. லார்ட் நெல்ட் வந்துட்டு வெஜிடபிள் சாப்பிட மாட்டாரா, அதனாலதான் அதுல குக்கி செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சிலிக்கா சொல்றா. இப்ப குக்கீஸ் எப்படி பேக் பண்றது அப்படின்னு சொல்லி சிலிக்கா இவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கா. ஷான் என்ன பார்த்தாலே பயந்து ஓடி போயிருவாரு அப்படின்னு சொல்லி ஜெசிகா வருத்தப்படுறா. ஜோனா நீங்க எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்பீங்க, ஷான் ஏதோ தப்பு பண்ணிட்டா நீங்க கோவப்படுறீங்களோன்னு தான் அவர் பயப்படுறாருன்னு நினைக்கிறேன்னு சிலிக்கா சொல்றா. ஆமா லார்ட் நெல்ட் உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான்னு பர்ட்டியா கேட்கவும் ஆமானவா சொல்றா. நெல்ட் மட்டும் எந்த பசங்க கூடயும் சேராம தனியா இருக்கவும் இவ தான் அவன் கூட போய் பேசி நெல்ட் எப்பவோ சிலிக்கா தான் டேக் கேர் பண்ணிக்கிறா. ஒரே மாவுல தானே பேக்கிங் பண்ணும், ரிசல்ட்டியா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பர்ட்டியா பாக்குறா. ஜோனாவோடது கருகி போய் வந்திருக்கு. ஒருவேளை டேஸ்ட் நல்லா இருக்குமோன்னு இவங்க எடுத்து சாப்பிட்டா அதுவும் ரொம்ப கேவலமா இருக்கு. எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிற என்னால ஒரு ஸ்வீட்டை மேக் பண்ண முடியலையே ஜோனா வருத்தப்படுறா. கொடுக்காம போறலான்னு பர்ட்டியாவோ சிலிக்காவோ சேர பண்றாங்க. லேடி பர்ட்டியா இந்த மாதிரி தான் பிளான போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜானா போயிட்டு ரிப்போர்ட் பண்றான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஷான் கிட்ட போயிட்டு ஜானா அவ செஞ்ச குக்கீஸை கொடுக்குறா. சரின்னு ஷானுமே அந்த குக்கீஸை சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த குக்கீஸ் ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு சொல்லவும், அச்சோ ஹைனஸ் என்ன மன்னிச்சிருங்க, இதை என் கையால தான் பண்ண, இது உங்க டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு அவ வருத்தப்படவும், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இப்போ ஷான் வந்துட்டு அவளோட கையை பிடிச்ச அவளுக்கு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். நெல்டன் நம்ம ஹீரோ கூட உட்காந்துருக்கான். நெல்டன் என்னாச்சு, லெட்டர்ல என்ன போட்டிருக்க நம்ம ஹீரோ கேட்டா. வீட்டுக்கு வராம இங்கேயே தூங்கிருந்தானே எங்க அப்பா திட்டி லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி நெல்ட் சொல்றான். கண்ட இடத்துலயும் இந்த மாதிரி துணியை போடக்கூடாதுன்னு எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன், மத்தவங்களே இதை யூஸ் பண்ணுவாங்கல்ல. சிலிக்கா பெட்ஷீட் எடுத்து வச்சா, சிலிக்கா வாய மூடு, நான் எது பண்ணாலும் நீ அதுல வந்து தலைக்கிட்டுக்கிட்டு எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க, இனி என் கிட்டேயே வராத அப்படின்னு சொல்லி அவன் கத்தியிருந்தான். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு நல்ட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். சிலிக்கா ஆள ஆரம்பிக்கிறா. சிலிக்காவோட கைண்ட்னஸையும் லவ்வையும் உங்களால ஏன் புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னு சொல்லி பர்ட்டியா இப்ப திட்டி எக்ஸ்பிளைன் பண்றா. நான் எல்லார்கிட்டயும் கைண்டா தான் நடந்துக்கிடுவேன், லவ் இல்ல அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டு அங்க இருந்து ஓடி இருந்தா. பர்ட்டியாவை கூட்டிட்டு போய் சிலிக்கா தனியா கிளாஸ் எடுத்து, ஒரு மெய்டனோட ஹார்ட்னா இதுதான், இப்படி மத்தவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க கூடாது, இனி நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவர் கூட நான் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிலிக்கா அவன் பக்கமே அதுக்கப்புறம் போறதில்ல. அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஃபுல்லா நல்ட்டு சிலிக்காவை பத்தியே தான் திங்க் பண்ணிருக்கான். அவ கேட்டுட்டே இருக்கிற வாய்ஸ் இன்னைக்கு கேட்கலங்க மொத்தம் அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படியே அவன் சோஃபால தூங்கினா. யாரோ பெட்ஷீட்டை போடுறாங்க. சிலிக்கா அப்படின்னு சொல்லி நல்ட்டு பார்த்தா, இல்ல இது நான் தான் சார்லஸ் அப்படின்னு அவன் சொல்றான். சிலிக்கா தான் உனக்கு எப்போ இந்த மாதிரி போத்தி விடுவான்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அவ கொடுத்த கேரிங்க நான் இத்தனை நாள் கிராண்டடா எடுத்துக்கிட்டேன், அது இல்லாத அப்பதான் அதோட வழி தெரியுதுன்னு நல்ட்டு வருத்தப்பட்டு சிலிக்காவை மீட் பண்ணா என்ன மன்னிச்சிருங்கன்னு அவ சொல்றா. இல்ல மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான், நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கங்கிறத நீ இல்லாத அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன். லேடி பர்ட்டியா சொன்ன விஷயங்களையும் யோசிச்சு பார்த்தேன்னு சொல்லவும், அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னா. நான் இனி கோவப்படாம இருக்க ட்ரை பண்ற, லைஃப் ஃபுல்லா என் கூடவே இருப்பியான்னு அவன் கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு சிலிக்காவோ சொல்றா. ஒரு வழியா இவங்க ஜோடி சேர்ந்துட்டாங்கன்னு பர்ட்டியா ஹாப்பி ஆப்ரா. எல்லா விஷயத்திலயும் பெர்ஃபெக்டா இருக்கிற ஜானா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா குக்கீஸ் மேக் பண்றதுல மிஸ்டேக் பண்ணிருக்கா. சோ ஷானோ இப்ப அவ கூட அப்படியே ஒண்ணு சேர்ந்துருத்தான். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கான்னு சொல்லிதான் ஷான் அவளை பார்த்து பயந்துருப்பான். அவளும் நார்மலா மிஸ்டேக் பண்ற ஒரு பொண்ணு தான் தெரிஞ்ச உடனே ஷான் வந்துட்டு அவ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான். எல்லாரும் ஜோடி செஞ்சதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ற மாதிரி ஒரு பார்ட்டி வைக்கலாமான்னு பர்ட்டியா கேட்கறா. எல்லாரும் ஜோடியா இருக்கிறத பார்த்துட்டு எங்க ஹீரோனியா வந்து செம டென்ஷன் ஆக்குறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மத்த கேப்சர் டார்கெட்ஸ் எல்லாத்துக்குமே ஜோடியை பர்ட்டி பொறுத்து. Observation Log of My Fiancé Season 1 Episode 5
எல்லாரையும் பார்த்து ஹீரோனியா பொறாமப்படுறத அவளுக்கோ பின்னாடி இருந்து யாரோ நோட்டீஸ் பண்றாங்க. வேற கிளாஸ் பொண்ணுங்க வந்துட்டு பெர்டியாவோட புக்கை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அவ ரொம்ப மோசமானவா தெரியுமா, என்ன அவ புள்ளி பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஹீரோனியா வந்துட்டு மத்த கிளாஸ் பொண்ணுங்க கிட்ட போய் பெர்டியா பத்தி தப்பு தப்பா சொல்றா. ஹீரோனியா பெர்டியா பத்தி தப்பா ரூமர் பரப்புறா அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கோ தெரிய வருது. பெர்டியா தான் சினோரியாக்காக வேணும்னு வில்லத்தனமா நடக்கிறதுக்கு ட்ரை பண்றா. பட் உண்மையிலேயே அப்படி நடக்கல. மிடில் ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட் கவுன்சில்ட்ட இருந்து இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு எதையோ கொடுக்குறான். அப்ப கோர்ட்டுக்கு தயங்கிட்டே எதையோ சொல்ல வரான். என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, லேடி பெர்டியா என்ன பிக் பிரதர்னு கூப்பிட அனுமதிக்கலாமா நம்ம கேட்கவோ, கண்டிப்பா கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். பெர்டியா தான் இதை அவன்கிட்ட கேட்க சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்கவும், டெய்லியும் பெர்டியா அவன்கிட்ட வந்து உங்களை பிக் பிரதர்னு கூப்பிடுவான் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. நான் வேண்டான்னு சொல்ற டைம்ல அவங்க ரொம்ப சோகமாக்குறாங்க. பட் இருந்தாலும் அரசர் நீங்க சொன்னதுக்காக நான் வேண்டானே சொல்றேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு சொல்றான். சில டாபிக் பெர்டியா பத்தியே இருந்தாலும் எனக்கு ஃபன்னா இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாக்குறான். இப்ப கோர்ட்டுக்கு அங்க இருந்து கிளம்பியிருந்தான். பார்த்தா இந்த எல்லா பசங்களோட காதலியே ஏதோ ஒண்ணு இருக்கு. பெர்டியா தான் இதை கொடுத்துருக்கா அப்படின்னா யுவர் ஹைனஸ் உங்களுக்கு அவ கிஃப்ட் தரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். ஐயோ சாரி உங்களுக்கு கோவப்படுத்திட்டேன் அப்படின்னு சார்ல்ஸ் சொல்லுவோம். என்னது நான் கோவப்பட்டனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ அந்த எமோஷனை ஃபீல் பண்றான். கோவங்கிற எமோஷன் இப்படிதான் டிஸ்கம்ஃபர்ட்டிங்கா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பெர்டியாவை மீட் பண்ணி கோர்ட்டுக்கு நடந்ததை சொல்லுவோம். கேம் படி அவன் என்னோட அடாப்டட் பிரதர், அதனால தான் அவனை அண்ணன் கூப்பிட்டா தானே கரெக்டா இருக்கும். அண்ட் ஹீரோனியா அவன் கூட ஒட்டாம இருக்கிறதுக்கு இதை தடுக்க எனக்கு ஒரு காரணம் கிடைக்கும். அது போக போன ஜென்மத்திலேயே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டிருக்கேன்னு சொல்லுவோம். அப்ப என்ன வேணா பிக் பிரதர்னு கூப்பிட்டா நம்ம ஹீரோ கேட்டா, இல்ல நீங்க பிரின்செஷியல் தான், என்னோட ஃபியான்சே, சோ எனக்கு அண்ணன் கிடையாதுன்னு சொல்றா. அப்படின்னா இனிமே என்ன வெறும் செல் அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிரின்செஷியல்னு கூப்பிடுறதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு, இருந்தாலும் சரி கூப்பிடுறேன் சர்சியல் அப்படின்னு சொல்லவும் அவ தலைய தடவி கொடுத்து நம்ம ஹீரோ பாராட்டுறான். எனக்கு மட்டும் நீ கிஃப்ட் தரலையா நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த மாதிரிலாம் இல்ல, நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன், பட் டிசைன் தான் நல்லா இல்ல அப்படின்னு வருத்தப்படவும் அவ செயின் எடுத்து நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள 2 டிசைன் இருக்கு. மேட்சிங்கான கலரா தான் ரெடி பண்ணிருக்கா. ரொம்ப கியூட்டா இருக்கா நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இதுல நீ உன் டார்க்னஸ் பவரை செலுத்திருக்க, சோ அந்த ஹீரோனியாவோட பிரெயின் வாஷ்ல இருந்து எல்லாரும் தப்பிக்கணும்னு தானே உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இதை கொடுக்கன்னு கேட்கவும், பட் உங்களை நான் இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லவும், அப்ப நான் அவளோட பப்பட்டா இருந்தா பரவாயில்லையா, மத்தவங்க கண்ட்ரோல் பண்ணாம எனக்கு பிடிச்சவங்க கூட தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ஓகே அந்த டிசைன் இன்னும் நல்லா இல்லைன்னு சொல்லவும், நான் ட்ரை பண்ணி பார்த்தா தானே தெரியும் நம்ம ஹீரோ ஒன்னு எடுத்து அவளோட காதுல போட்டு விட்டு ஜெனோவோட ப்ரொடெக்ஷனையும் அதுல போட வைக்கிறான். ஜெனோ மேஜிக் யூஸ் பண்ணதுனால கூரோ ரியாக்ட் பண்றா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் எடுத்து நம்ம ஹீரோ போட்டுக்கிறான். என்னது இதை காதுல இருந்து கழட்ட முடியாதா அப்படின்னா, மேட்சிங்கா நம்ம ரிங்கு போட்டிருக்கோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் அந்த ஹீரோனியா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டா அப்படின்னு பெர்டியா கேட்கவும், எனக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்ன சில்னே கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மை டியர் டியா நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். சார் சில் இந்த இயரிங்ஸை கழட்டி விட்டு போங்க அப்படின்னு கத்திட்டு கிடக்கா. இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்போ கிங் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பக்கத்து கண்ட்ரிக்கு நம்ம ஹீரோ போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். 4 மாசத்துக்கு நம்ம ஹீரோ அந்த பக்கத்து கண்ட்ரிக்கு போயிருந்தான். எங்க கண்ட்ரியோட ஸ்பெஷலே ஆல்கஹால் தான், அதை நாங்க வித்தா எக்கனாமி பெருசா போமாகுன்னு ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சரக்குக்கான காசை இவங்க அக்கௌண்ட்ல ஒதுக்க பாக்குறாங்க. இதனாலதான் அரசர் இவங்களை செக் வைக்க என்ன அனுப்பி விட்டுருக்காரு நம்ம ஹீரோ. எங்க கிங்டம்லயும் இதை பெஸ்டா பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க, நாங்களே இந்த சப்ளைக்கான மொத்த அதிகாரத்தையும் எடுத்துக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டுறான். ஹீரோ திறமசாலிங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் ஈஸியா அவனுக்கு வேலை முடிஞ்சிருது. பெர்டியாவை அடுத்து எப்ப மீட் பண்ணுவோம் நம்ம ஹீரோ ஆர்வமா இருக்கான். டெய்லி அவ கூட லெட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்றான். எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி தான் பெர்டியா அவளோட லெட்டர்ல எழுதியிருக்கா. ஜெனோ நம்ம மெசஞ்சரோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ டிஃபெண்ட் பண்றதுக்கு இல்ல அப்படிங்கிறதுனால பெர்டியாவும் வந்துட்டு ஹீரோனியா ரொம்ப புள்ளி பண்ண ஆரம்பிச்சு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டா. புக்கை கிழிச்சு டீ தூளை கொட்டி செருப்புக்குள்ள கல்ல போட்டு நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்றாங்க. இவ்வளவு பண்ணா பெர்டியாக்கு தன்னை ஹராஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் எதுவும் நடக்காத மாதிரி லெட்டர் எழுதியிருக்கால நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த ஹீரோனியா என்னோட டியாவை புள்ளி அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா காட்டுறதுக்காக ட்ரை பண்றா. கண்டிப்பா பெர்டியா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்ப 4 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். டியா ஸ்கூல்ல ஏதாச்சும் அன்யூஷுவலா நடந்தா நம்ம ஹீரோ கேட்டா இல்லன்னு சொல்றா. உனக்கு நிறைய கஷ்டம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ கேட்டா அப்பெல்லாம் இல்லையான்னு சமாளிக்கிறா. டியா உன் ஃபியான்சேவா உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என் கடமை, தயங்காம ஏன்ட்ட சொல்லு நம்ம ஹீரோ கேட்டா. ப்ளீஸ் சார் சில் எதுவுமே பண்ணாதீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ரேட் வில்லனஸா இதை கூட என்னால எதிர்க்க முடியலன்னா அந்த ஹீரோனியாவை நானே எதிர்க்கிறேன், சோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. அவளை ஹர்ட் பண்ற ஹீரோனியாவை இவ ஏன் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றா, என்கிட்ட ஏன் ஹெல்ப்பை கேட்க மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோக்கு வருத்தமா இருக்கு. என் ஃபியான்சேவை ஹர்ட் பண்ற ஒருத்தி கூட க்ளோஸ் ஆக சொல்றியான்னு கேட்டா, நான் இப்போதைக்கு தான் அவங்க ஃபியான்சே, அவ தான் அவங்க ஃபியூச்சர் வைஃப்னு பெர்டியா சொல்லவும், அதை டிசைட் பண்றது நானா தானே இருக்கணும் நம்ம ஹீரோ கேட்டா. ஹீரோனியா கூட தான் ஜோடி சேரணும் இல்லைன்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான்.
நான் ஒரு ஸ்ட்ராங்கான உமன், ஸோ உங்க ஹெல்ப் எனக்கு தேவையில்ல சார். என்னவா சொல்லவோ சரிவா விருப்பப்படி பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவ அதையா மறைக்க ட்ரை பண்றா. நானும் கேட்க விரும்பல நம்ம ஹீரோ போறான். பட் நம்ம ஹீரோக்கு ரொம்ப சோகமா இருக்கு. ஒரு மாசம் ஆயிடுச்சு, பெர்டியா ஒன்னு புள்ளி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல் ஃபேர் எல்லாரும் கொடுத்துட்டாங்க, நீ ஒருத்தி தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சில பொண்ணுங்க ஹீரோனியாட்ட போய் கேட்டா பெர்டியா தான் உங்களை அனுப்பி வச்சிருக்காளா, அவ தான் புள்ளி பண்ண சொன்னாலான்னு சம்மந்தமே இல்லாம பெர்டியாவோட பேரை அழுக்குவா. அவளை ஏன் தேவையில்லாம இழுக்கிறான்னு அந்த பொண்ணுங்க டென்ஷன் ஆனா ஹீரோனியா அழுது சீனை போடுறா. கூட இருக்கிற அந்த பசங்க கண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு, பிரெயின் வாஷ் பண்ணிட்டா போலயே. அது உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பெர்டியா அந்த இடத்துக்கு வர ஹீரோனியா திரும்பவும் நீயா அப்படின்னு சிலிக்கா கேக்குறா. பெர்டியா தான் பிளான் பண்ணி இப்படி பண்ற அப்படின்னு ஹீரோனியா அழ ஆரம்பிக்கவும் தேவையில்லாம பழி போடாதான்னு சிலிக்கா சொல்றா. நிறுத்துங்க, நான் ஓடவும் மாட்டேன் ஒளியவும் மாட்டேன், யாரும் ஹெல்ப் பண்ணவும் வேணாம், அந்த ஹீரோனியாவை நான் தனியா சமாளிச்சுப்பேன் அப்படின்னு பெர்டியா சொல்லவும் லேடி பெர்டியா உண்மையிலேயே அமேசிங். அவ உங்களை காயப்படுத்தியுமே கூட அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நாங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அவ கூட ஃபைட் பண்ணக்கூடாது, நீங்க தனியால ஃபைட் பண்ண போறேன்னு சொல்றீங்களே, எதிரிக்கு கூட கருணை காட்டுற உங்க மனசு உண்மையிலேயே பெருசு அப்படின்னு அந்த பொண்ணுங்க பாராட்டுறாங்க. அடச்சா இது இப்படி போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோனியா அங்க இருந்து கிளம்புறா. இதெல்லாம் பார்த்து இன்னொரு பையன் பெர்டியாவை ரசிச்சிட்டு இருக்கப்போ அந்த பையனை லவ் பண்ற ஒரு நோபல் லேடி பெர்டியாவை முறைக்கிறா. டீச்சர் கூப்பிட்டாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நோபல் லேடி கிளம்புறா. பெர்டியா உட்காரக்கூடிய சேரை போயிட்டு கத்தியால ஹீரோனியா குத்திட்டு இருக்குமா. அரசு நீங்க தடுக்கலையான்னு ஜனோ கேக்குறான். பெர்டியாவோட அப்பா தான் பொண்ணுக்காக கஷ்டமேடா அந்த சேரை ரெடி பண்ணாரு, என் ஹெல்ப் டியா வேண்டான்னு சொல்லியிருக்கா, நான் இன்வால்வ் ஆகல நம்ம ஹீரோ சொல்றான். உன் பிராங்க இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே போனேன்னா வருத்தப்பட போறது நீதான் பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். அவளை நான் பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்கல, பட் என்ன மீறி அதை பண்ணிட்டேன், பெர்டியாவே இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா, இருந்தாலும் நான் இன்வால்வ் ஆயிட்டேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜனா அந்த சேரை ரீப்ளேஸ் பண்ணிடுறேன்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோவோட தம்பி ஷான் வந்துட்டு அண்ணா ஏதாச்சும் பண்ணு, அந்த பெர்டியாக்கு ஓவரா டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க, என்னால தாங்க முடியல, ஜோனாவும் வருத்தப்படுறாங்கன்னு சொல்லுவோம். பெர்டியா என்ன இன்வால்வ் ஆக வேணான்னு சொல்லிட்டா நம்ம ஹீரோ சொன்னா. உன்னோட ஃபியான்ஸே உனக்கு ஸ்பெஷல் தானேன்னு ஷான் கேட்கறான். ஆமா நம்ம ஹீரோ சொல்லவும் அப்புறம் ஏன் ஹெல்ப் பண்ணலன்னு கேட்டா அவ வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கஷ்டப்படுறாங்க, அவங்க உன்ட்ட ஹெல்ப் கேட்கல, நீ லோன்லியா ஃபீல் பண்றியான்னு கேட்கவும் ஓ லோன்லினஸ்னா இப்படிதான் இருக்குமா, ஏன் என்கிட்ட ஹெல்ப் கேட்கலங்கிறது தான் அதுக்கு காரணமா நம்ம ஹீரோ யோசிக்கலாம். ஓடி வந்து பெர்டியா பாடியில இருந்து கீழே வந்துட்டான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் ஃபியான்சே ஹூ கிளைம்ஸ் டு பி அ வில்லனஸ் சீசன் 1 எபிசோட் 6. இப்போ சும்மா ஒரு சைட் ஸ்டோரியை காமிக்கிறாங்க. கோர்ட்டுகைன் வந்து பெர்டியா பிக் பிரதர்னு கூப்பிடலாமான்னு பெர்மிஷன் கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நடந்த இன்சிடென்ட், பெர்டியாக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு கோர்ட்டுகைன் அவ வர்றதுக்கு முன்னாடி அவ பிளேட்ல தன்னோட ஸ்வீட்டை தூக்கி வைக்கிறான். இவனோட பிஹேவியரை மாத்திட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ அவ படியில இருந்து கீழே விழுந்ததை நம்ம ஹீரோ போய் பார்க்க போயிருக்கான். சார் செசியல் நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்கவும் என்ன நடந்தது நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து புக் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன், லார்ட் ஃபாண்டல் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்றான். அவனை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பின்னாடியில இருந்து யாரோ தள்ளி விட்டாங்க, நல்ல வேளை கோரா என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லவும் அவங்க ஃபேஸ் பாத்தியான்னு கேட்டா இல்ல அவங்க முடி மட்டும் தான் பார்த்தா, அது பிங்க் கலர்ல இருந்துச்சு அப்படின்னு பெர்டியா சொல்றா. பட் அது ஹீரோனியா தான் அப்படிங்கறத பெர்டியாவா வாயால சொல்லல, ஒரு வில்லனஸ், சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தானே செய்யும் அப்படின்னு வா சொல்லவும் டியா இதுக்கு மேலேயே என்னால உன்னை தனியா விட முடியாது, இது என்ன எமோஷன் எனக்கு தெரியல, இன்னொருத்தவங்க காயப்பட்டதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீ உன் விருப்பப்படி பண்ணு, நான் ஏன் விருப்பப்படி பண்றேன் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் யார் ரிவெஞ்சுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா நம்ம ஹீரோ அவன் மொத்த ஃப்ரெண்ட்ஸ்டையும் கேட்கறான். எல்லாரும் பழிவாங்க ரெடியா இருக்காங்க. டியாவை காயப்படுத்தின அந்த ஹீரோனியாவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லுவோம். நம்ம டார்கெட் ஹீரோனியா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோனியா அதை பண்ணா நீங்க நினைப்பீங்க, பட் உண்மையான கல்பிரட் அவா இல்ல, ஹெலன் சில்பர்ட்ஸ் விஸ்கவுண்டோட பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. நான் தான் அவனை படியில தள்ளி விட நீ எல்லாத்தையும் போய் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோனியா வந்து பெர்டியாட்ட சண்டை போடுறா. அரசே நீங்க தான் இதையோ பிளான் பண்ணீங்களான்னு கோர்ட்டுக்கேன்னு கேட்கவும் கோஇன்சிடென்ஸா ஹீரோனியா இங்க வந்துட்டா, நமக்கும் அது நல்லதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஐலினும் பக்கத்துல உட்காந்து இதை ரசிக்கிறா. அவளோட கிரஷும் அவ முன்னாடி தான் உட்காந்துருக்கான். ஐலினுக்கு இந்த பையன் மேல கிரஷ் இருக்கு, பட் அந்த பையன் பெர்டியா ஃபேன் கிளப்ல இருக்கான். பொறாமப்பட்டு தான் அந்த ஐலின் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அவ தான் டியாவையோ படியில இருந்து தள்ளி விட்டுருக்கான்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட ஃபியான்சி, சோ நீ பழி போடுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லா பண்ண நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரேன். அந்த பறவையை முடிஞ்ச அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்றதுக்கு பவரை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ தள்ளி நின்னுக்கிறான். நல்ல வேளை கோராவோட எஃபெக்ட் இருக்கு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எல்லாரும் கேளுங்க, இந்த ரோமர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கலாமா, டியாவை யாரு படியில இருந்து தள்ளி விட்டது ஏன் நம்ம ஹீரோ கேட்டா நான் இல்ல அப்படின்னு ஹீரோனியா சொல்றா. அண்ட் என் டியா கிட்ட நான் கேட்டப்பமா அது ஹீரோனியான்னு சொல்லி அவா சொல்லவே இல்லைன்னு சொல்லுவோம். ஆமான் பெர்டியா தலையாட்டுறா. நீ வில்லனஸா இருக்கணும்னு அமைதியா இருந்ததுனால அதை ஒருத்தங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹீரோனியாக்கோ டியாக்கோ இருக்கிற பிரச்சனையை யாரோ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லவோ டக்குன்னு ஐலின் அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. ஃபான லெவல்ல போக விடாதபடி பிடிச்சிருந்தான். ஹீரோனியாவை இன்டைரக்டா புல்லி பண்ணதோ வேற ஒரு பர்சன் பழிய தூக்கி டியா மேல போட்டதும் விஸ்கவுண்டோட டாக்டரான ஐலின் சில்பர்ட்னு சொல்லவும் ஹீரோனியா தான் இதை பண்ணது, நான் எதுவும் பண்ணலன்னு பார்த்தமரா சொன்னா. கடந்த ஒரு வாரமா அவனை வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுல வித்தியாசமா நடந்த விஷயமே பாத்ரூம்குள்ள யாருமே இல்ல, நீ போனதுக்கு அப்புறம் ஹீரோனியா அங்க இருந்து வெளியே வந்தா, உள்ள போய் பார்த்தாலும் யாரும் இல்ல. அப்படி வந்து அந்த பொண்ணு பெர்டியாவோட பொருளை போய் இன்டர்ஃபியர் பண்ணான்னு சொல்லவும் நான் தான் அங்க இருந்தான்னு ஆதாரம் இல்ல, பழிய மேல போடாதீங்க அப்படின்னு ஐலின் சொல்லவும் அதுவும் கரெக்ட் தான், நமக்கு
பிசிக்கல் எவிடன்ஸ் வேணும்ல, நெல்ட் உன் விஷயத்த ஆரம்பி நம்ம ஹீரோ சொல்றான். இத்தனை பேர் பாக்குறாங்களே நெல்ட் ஷையா இருக்கவோ சிலிக்கா அவனை செய்யற பண்றா. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ராக்ஷனும் இதுல இருந்து எடுத்தது அதுல இருந்து எடுத்ததுன்னு எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளேயே அவன் ஓவரா போயிருந்தான். கண்ணுக்கே தெரியாத அந்த டிரான்ஸ்பரண்ட் கெமிக்கலுக்குள்ள அந்த கிரீன் கலரை ஊத்துனா அது ப்ளூ கலரா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எதனால இது நடக்குது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், போதும் நிறுத்திக்கோன்னு சிலிக்கா சொல்றான். பர்டியாவோட பிளேஸ்ல முன்னாடியே நாங்க அந்த கண்ணுக்கு தெரியாத லிக்யூட ஊத்தி வச்சிருந்தோம். ஷூல அந்த கிரீன் கெமிக்கலை ஊத்துனா அது ப்ளூவா மாறினா எவிடன்ஸ் கிடைச்சிடும். ஷூவை கொடுக்குறியான்னு கேட்டு ஹீரோனியாவோட ஷூவையோ கேக்குறாங்க. தாராளமா வச்சுக்கோங்கன்னு ஹீரோனியா கொடுத்துருத்தா. ஜெசிகா போய் மரட்டவோ வேற வழி இல்லாம ஐலன்னு அவளோட ஷூவை கொடுக்குறா. இப்ப ரெண்டு ஷூலையும் வந்துட்டு அந்த கிரீன் கலர் கெமிக்கலை ஊத்துறாங்க. ஹீரோனியாவோட ஷூ வந்துட்டு ப்ளூ கலரா சேஞ்ச் ஆகல, ஐலினோட ஷூ வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுது. டேட்டா எவிடன்ஸை கொடுத்தாச்சு, இப்ப என்ன பண்ண போறா நம்ம ஹீரோ கேக்குறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் எனக்கு ட்ராப் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு வா சொன்னா, என் ஃபியான்சி மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணிருக்கணும். ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? இன்னைக்கு மட்டும் தான் டார்மெட்டரிஸை எல்லாரும் கிளீன் பண்ணுவாங்க. சோ நீ மறைக்கணும்னு நினைச்சிருக்கிற பொருளை ரூம்ல வச்சிருக்க முடியாது, உன் கூடவே தான் எடுத்துட்டு வந்திருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ டக்குன்னு கோர்ட்டுக்கே அதை புடுங்கிட்டான். அந்த பிங்க் ஹேர் விக்கும் மேக்கப்பும் அதுக்குள்ள இருக்கு. ஹேர் கலர்ல இந்த விக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியா பாக்குறா. அன்னைக்கே வார்னிங் கொடுத்தல, உன் பிராங்க ரொம்ப எடுத்துட்டு போகாத, இதுதான் நடக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சேர கத்தியால குத்திட்டு வெளியே வந்த அப்பமே நம்ம ஹீரோ இவாட்ட தான் பேசியிருக்கான். ஐலண்ட் கிரஷ் இருக்கிற பையனும் உன்னை வறுக்கிறன்னு சொல்லிட்டு போயிருந்தான். இதுக்கு மேல மத்தத கோர்ட் பாத்துக்கிடும், போலாமாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோவில் கூட்டிட்டு போனா. இங்க நாதா உண்மையான விக்டிம், என்னைய தான் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ஹீரோனியா நம்ம ஹீரோட்ட சொல்றா. அது ஏன் பிரச்சனை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் உன்னோட தப்பு தான். டார்கெட்ஸ் ஜோடி சேர்த்து எல்லா சினாரியோவையும் நீ தான் மாத்திட்ட அப்படின்னு பர்டியாவை பிடிச்சு திட்டுறா. மத்த டார்கெட்ஸை விட்டு தள்ளு, பிரின்ஸ் செஷியல் என் கூட இருந்தாதான் ஹாப்பியா இருப்பான், அது உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் தான் மெய்டன் ஆஃப் டெஸ்டனி, நீ கிடையாது அப்படின்னு சொல்லவும். மெய்டன் ஆஃப் டெஸ்டனியா? டியா ஹீரோனியா கூட என்ன ஜோடி சேர்க்க ட்ரை பண்ண அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த வேர்ல்டே நான் ஷைன் ஆகிறதுக்கு தான் இருக்கு, அண்ட் ஒரு நாள் இந்த பிரின்ஸும் எனக்கு சொந்தமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியா அங்க இருந்து போகவும் டியா இப்ப அப்படியே மயங்கி விழுந்துருத்தா. இத்தனை நாள் இருந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இன்னைக்கு அவ அந்த மாதிரி மயங்கி விழுந்திருக்கா. படியில இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறத்துல இருந்து அவளுக்கு ஒழுங்கா தூக்கம் இல்லைன்னு கோரோட்ட கேட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். பட் டியாவை கண் முழிச்சு சார் செஷியல் அப்படின்னு பார்க்கவும் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். டியா ஒன்னு நினைச்சு எல்லாரும் கவலைப்படுறாங்க, உன்னை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் எல்லாருமா சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ அப்படியே கெத்தா இருக்கிற மாதிரி அந்த உட்கார்த்தா. இவ்வளோ பேர் அவளுக்காக ஒரி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பர்டியாக்கு ரொம்பவே சந்தோஷமாவோ அதே நேரத்துல வெக்கமாவோ இருக்கு. எல்லாரும் எனக்காக இவ்வளவு தூரம் சீர பண்ண வந்திருக்காங்க, இதுக்கு மேலதான் நான் அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. வழக்கம் போல பர்டியா காமெடியா பேசுறத அங்க இருக்கிற எல்லாரும் ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலா ஷான் ஆயிட்டான். ஏன்னா நம்ம ஹீரோலாம் இப்ப ஹை ஸ்கூலுக்கு போயிட்டான். பர்டியா இன்ட்ரடியூஸ் பண்ண கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. பட் நீங்க கல்ச்சுரல் ஃபேரை என்ஜாய் பண்ண மாட்டீங்க, பர்டியாவை தானே என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு ஜெனோ காமெடி பண்ணுவான். அவன் காலை நம்ம ஹீரோ மிதிக்கிறான். பர்டியா பார்க்க வந்திருக்கீங்க, நான் ஷானை பார்க்க போறேன், சோ ஒன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜோனா நம்ம ஹீரோ கூட போயிட்டு இருக்கு. ஐலண்ட் பண்ண குற்றங்களை போலீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பர்டியாவை படியில தள்ளி விட்டது அட்டெம்ப்ட் மர்டர்னு சொல்லி இப்ப அவளை ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. ஐலண்ட்க்கு இதெல்லாம் பத்தாது, நம்ம ஹீரோ கோவம் இன்னும் குறையல. ரொம்ப ஒரு கைண்டான பொண்ணு, பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவ மேல பாசம் வச்சிருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரிலீஃப் ஆச்சு. பர்டியாவை எப்பவோ ஹாப்பியா வைக்கவே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அதுதான் என்னோட இன்டென்ஷனும் நம்ம ஹீரோ சொல்றான். யார் பெஸ்ட் கப்பல்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஓட்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் ரிசல்ட் அறிவிக்க போது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. என்ஜாய் பண்ண ஒரு பிளான் கிடைச்சிருச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாக்குற மாதிரி நம்ம ஹீரோ பர்டியாவை மீட் பண்ணி பார்த்தவனே அவ கையை கிஸ் பண்ணி மை டார்லிங் டியா உனக்காக தான் காத்திருந்தேன், உனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் நம்ம ஹீரோ கொடுக்குறான். வாயில கிரேம் இருக்க நம்ம ஹீரோ அப்படியே தொடச்சு விடுறான். நாளைக்கு நான் ஆர்வமா இருக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாளைக்கு என்னதுன்னு பர்டியா கேட்கிறா. இப்ப அடுத்த நாளும் வருது. பெஸ்ட் கப்பல பர்டியா தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. தேர்ட் பிளேஸ் 2 ஜோடி இடம் பிடிச்சிருக்காங்க. வாலர் டான்ஸ் சிந்தியாவும் நெல்ட் அண்ட் சிலிகா. செகண்ட் பிளேஸ் பிரின்ஸ் ஷானோ லேடி ஜோனாவும். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது லார்ட் செஷியல் அண்ட் லேடி பர்டியா. என்னது நான் பர்டியா ஸ்டேஜ்லயே தலை சுத்தி போய் நின்னுட்டு வாயில இருந்து தொடச்சு விட்டது அவங்க தான் கியூட்டஸ்ட் கப்பல், அதான் செலக்ட் பண்ணோம்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம கிங்டமோட ஃபியூச்சருக்காகவும் நாங்க பெஸ்ட் கப்பலா இருந்து உங்க எல்லார் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடத்துப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ பர்டியாவை அப்படியே தூக்கி கிஸ் பண்றான். ஷான் மத்தத நீ பாத்துக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த வருஷம் கிராஜுவேஷன் டேல நீங்களும் ஹீரோனியாவும் தான் ஒன்னா இருப்பீங்க, எல்லாரும் அப்புறம் என்னையதான் தப்பா பாப்பாங்க. நான் யோசிச்சு பார்த்தா அப்ப எனக்கு இது ஒரு பெயின்ஃபுல் மெமரியா இருக்கும்னு பர்டியா வருத்தப்படுறா. நான் பண்ணது உனக்கு பிடிக்கலையா நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல நான் ஹாப்பியா தான் இருந்தேன் அப்படின்னு பர்டியா சொல்றா. டியாவும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டே இருக்கோம், கவலைப்படாத டியா, இந்த மெமரிஸை உனக்கு பெயின்ஃபுல்லாக நான் மாற விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்கவும் ஃபயர் ஒர்க்னா என்ன நம்ம ஹீரோ கேட்டா கன் பவுடர் இந்த மாதிரி கலர் கலராக வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு பர்டியா சொல்லுவோம். ஓ கன் பவுடரை இப்படி கூட யூஸ் பண்ணலாமா நம்ம ஹீரோ யோசிக்கவும் கன் பவுடர் எல்லாம் மறந்துருங்க, வாருக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது, அமைதியா விரும்புங்கன்னு காமெடி பண்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பர்டியாவும் நம்ம பார்க்க போறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 7.
நம்ம ஹீரோ இப்ப தேர்ட் இயருக்கு போயிட்டா டியா என்னடான்னா நம்ம ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன விட ஃபாஸ்ட் அவளால ஆப்வியஸ்லி ஓட முடியாது. பட் என்ன பாக்குற நேரம் இவ அப்படி ஓடிக்கிட்டே இருக்கா. அன்னைக்கு ஹீரோனியா இவ கிட்ட சொன்ன விஷயங்கள் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருந்து ஓடுனா அவளை பிடிக்கிறது தானே சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்க்கவோ பெர்டியா ஓட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவ இருக்கிற இடத்துல போய் நிக்கிறான். எப்படியா பெர்டியா எங்க ஓடினாலும் நம்ம ஹீரோ அவளுக்கு முன்னாடி அங்க போய் நின்னுகிட்டே இருக்கான். இது லெஜெண்டரி வால் பென் சினாரியோ தானே அப்படின்னு பெர்டியா பாக்குறா. ஓடுற வளங்க தொலைத்துறது தான் அனிமல்ஸோட இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். ஐயோ என்ன வேட்டையாடி சாப்பிடாதீங்க, எனக்கு கம்மியான மீட் தான் இருக்கு, என் போன்ஸ் தான் அதிகமா இருக்குன்னு பெர்டியா காமெடி பண்றா. மீட் நிறைய தானே இருக்கு. நம்ம ஹீரோ வேற இடத்த பார்க்கவோ ஜெனோ தப்பா புரிஞ்சுக்கிறான். நான் அந்த மாதிரி கிடையாதுன்னு பிரின்செசியல் நினைக்கிறான். நீ டால் மாதிரி இருக்க, சோ உன் கூட தான் நான் விளையாட நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொமான்டிக்கா பேச ட்ரை பண்றான். பெர்டியாக்கும் நம்ம ஹீரோ மேல லவ் இருக்குங்கிறதா அவ ரியாக்ஷனை வச்சு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்புறம் இதுக்காக இவா என்ன அந்த ஹீரோனியா கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்றான்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. நீங்க என்கிட்ட இருந்து தள்ளி இருங்க, அதுதான் பெஸ்ட். ஸ்டோரியோட கம்பெல்லிங் ஃபோர்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அது ஒரிஜினல் ஸ்டோரி லைன்கே சினாரியோவை மாத்தோ தெரியுமா. மெய்யான சினாரியோல பெர்டியா குண்டா இருப்போம். சோ நானும் இப்ப வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணாலும் அந்த கம்பெல்லிங் ஃபோர்ஸ்னால குண்டாக ஆரம்பிச்சிட்டேன்னு பெர்டியா சொல்லவோ. சோ நீ வெயிட் போடுறது அந்த கம்பெல்லிங் ஃபோர்ஸ்னாலன்னு சொல்ல வரையா நம்ம ஹீரோ கேட்கவோ. ஆமா, ஒரிஜினல் சினாரியோலயே பெர்டியா கேரக்டர் குண்டு தான், அதே மாதிரி என்ன மாத்த ட்ரை பண்ணுதுன்னு சொல்லவும். நீ இஷ்டத்துக்கு இப்ப நிறைய ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட, சரி நான் சிரிக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு நீ வெயிட் போடுறது காரணமா பாக்கெட்ல இருக்கிறதா நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கிஃப்டானவா சாக்லேட்ஸ் எடுக்கிறா. நிறைய பேர் இப்பெல்லாம் எனக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க, அது கம்பெல்லிங் ஃபோர்ஸோட காரணம் தானோ அப்படின்னு பெர்டியா பயப்படுறா. பெர்டியாவை அட்மையர் பண்றவங்க நிறைய ஆயிட்டாங்க, அதனால தான் அவளுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்குது. நீ வேணா அந்த சாக்லேட்ஸை மத்தவங்க கூட ஷேர் பண்ண வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்டா. பட் இது எனக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ் வா யோசிக்கவும். நீ ஃபர்ஸ்ட் ரைட் வில்லனஸ் ஆகணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. எப்படியும் கொஞ்சம் நாள்ல நீங்க ஹீரோனியா கூட க்ளோஸ் ஆயிருவீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன விரட்டி தான் அடிக்க போறீங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட இப்போல இருந்தே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் பெஸ்ட். அந்த டயத்துல இல்லைன்னா என் மனசு இன்னும் கஷ்டப்படும் பெர்டியா ஆள்ற மாதிரி போகவும். சோ இதுதான் உண்மையான காரணமா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நீ சொல்ற மாதிரி சினாரியோ பழையபடி போனாலும் உன்னை நான் மோசமா நான் ட்ரீட் பண்ண மாட்டேன், ஓகேவா நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னா நானும் உங்ககிட்ட இருந்து ஓடி போக மாட்டேன்னு பெர்டியா சொல்றா. பெர்டியாக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை கண்டிப்பா நான் காப்பாத்தணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஒரிஜினல் சினாரியோல பெர்டியாவை வாய் அடிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பண்ணிடுவான். ஹே கோர்ட்டுகன், அந்த ஹீரோனியா உன்னை பாக்குறதுக்கு அடிக்கடி வாராளே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா, அவ எனக்கு பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. பெர்டியாவும் அவ ஃபேமிலி ஏதோ தப்பு பண்ணுதான்னு அவ கேட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவோம். பெர்டியா சொன்ன அந்த ஒரிஜினல் சினாரியோல வாய் அடிக்கிற மாதிரி நான் அவளை பண்றது அவ ஃபேமிலி பண்ண தப்ப எல்லாரும் முன்னாடியே வெளியே கொண்டு வரதுன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அங்க இருக்கிற எல்லாருமே பெர்டியாக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. பெர்டியாவை ஹீரோனியா அந்த மாதிரி தப்பா பேசுறது வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ பிடிக்கல, ஷானுக்கோ பிடிக்கல. அந்த ஹீரோனியா கதையை முடிக்க நீங்க ஏதோ பிளான் போடுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சார்லஸ் கேட்கறான். நான் என் ஃபியான்சேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஹீரோனியாங்கிற ஒரு பொண்ணை நம்ம நிறைய ஜென்டில்மேன் டார்கெட் பண்றதோ தப்பா இருக்கும். ஹீரோனியாக்கு நம்ம ஏன் ஒரு ட்ராப் செட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோர்ட்டுக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த ஹீரோனியா உங்ககிட்ட வந்து பெர்டியா ஃபேமிலி தப்பு பண்ணுதான்னு கேட்டா இல்ல அப்படின்னு வாயை திறந்து சொல்லாத, அவங்க தப்பு பண்றாங்கன்னு அவளாவே அசியம் பண்ணிக்கிடுவா. அண்ட் இது எப்படி முடிய போகுதுன்னு பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டியா அந்த ஹீரோனியாவை என் கூட ஜோடி சேர்க்கறதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். ராயல் ஃபேமிலி பிளட் லைனுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா போய் பேசுறான். நீ என்கிட்ட வந்து இப்படி பேசுறது ரேர் ஆச்சேன்னு அவங்க அப்பா பாக்குறாரு. மெய்டன் ஆஃப் டெஸ்டனினா என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கேட்க இது ரொமான்டிக்கா தெரியுது, பட் எனக்கு தெரியலன்னு அவர் சொல்லவும் இது ஏதோ ராயல் ஃபேமிலி கூட சம்பந்தப்பட்ட ஃப்ரேஸ் மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு என்ன திடீர்னு ரொமான்ஸ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சான்னு அவங்க அப்பா கேட்கறாரு. அப்படி இல்ல, ஒரு முட்டாள்தனமான ப்ராஃபஸியை நான் கேள்விப்பட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்ல நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. பேட்டில் மைடன்ஸ்னு சில சைன்ட் நம்ம ராயல் ஃபேமிலில இருந்திருக்காங்க, மத்தபடி எதுவும் இல்லன்னு அவர் சொல்லவும் இவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. திடீர்னு என்ன இந்த மைடன் ஆஃப் டெஸ்டினி மேல இன்ட்ரெஸ்ட்னு அவங்க அப்பா கேட்க எனக்கு பெர்டியா இருக்கா, அவதான் என் ஃபியான்சே, அதுவே எனக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோ அப்பா ஷாக் ஆகுறாரு. ஏன் ஷாக் ஆகுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். செஷியல் உன் லைஃப் ஃபன்னா போகுதான்னு அவங்க அப்பா கேட்கவும் பெர்டியா கூட இருக்கிறதுனால ரொம்பவே ஃபன்னா போகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கான ஃபியான்சேவா அப்ப நான் கரெக்டா தான் செலக்ட் பண்ணிருக்கேன்னு அவங்க அப்பா ஹாப்பி ஆகுறாரு. சரி நான் கிளம்புறேன் நம்ம ஹீரோ போகவோ உன்னை நான் பையனா பெத்தெடுத்ததுல சந்தோஷப்படுறேன். நீ ரொம்பவே ஜீனியஸ் தான், பட் உனக்கும் ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட வந்து எப்பனாலும் பேச அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன், தயாரா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல, மேபி அப்பாவோட பாசத்துக்கு நானும் ஏங்கி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ ஃபாதர் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ கிராஜுவேஷன் ஆகுறதுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. பெர்டியா கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க ஹீரோனியாக்கு தான் ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு பெர்டியா சொல்லவும் என்னோட பார்ட்னர் நீ தான், அதனால தான் நான் உன்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு நான் ஏன் இப்படி கோவப்படுறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அவ கையில வச்சிருக்கிற பிஸ்கட் எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இது டேஸ்டா இருக்குன்னு சொல்றான். எப்பவுமே காமா யோசிக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா கொஞ்சம் அதிகமா எமோஷன்ஸை வெளியே காமிக்க ஆரம்பிக்கிறான். சரி உனக்கான டிசைனை நானே செலக்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான்.
எல்லோ கலர்ல இருந்தா எனக்கு பிடிக்கும்னு பா சொல்லிட்டு, இல்ல ப்ளூவா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல வேண்டாம் நான் ஒரு வில்லனு சோ பிளாக் இல்ல ரெட் கலர் போடுறேன்னு பா சொல்லவும், எப்பவும் நீ போடுற எல்லோ கலரே போடலாம்ல, உனக்கு அந்த எல்லோ பிடிக்காம போயிடுச்சான்னு இன்டெரக்டா நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்கறான். நானே இந்த கேள்வியை கேட்டுட்டு எதுக்காக பயப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். எனக்கு எல்லோவை பிடிக்கும், சாஃப்ட் ப்ளூவையோ பிடிக்கும், ஏன்னா அந்த கலர்ஸ் கூட தான் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு அப்படின்னு பர்த்தியாவும் இன்டெரக்டா நம்ம ஹீரோவை பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. அடைக்கிற வைக்கிற அந்த இன்சிடென்ட்டை பத்தி மறந்துட்டு நீயா ஜாலியா இருக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ கேட்டா, என்னால முடியாது, நீங்களும் மத்த எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு பா சொல்றா. ஏன் நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்க முடியாதான்னு நம்ம ஹீரோ கேட்டா, இல்ல எங்க அப்பா நிறைய கிரைம்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லவும், பட் ஆனா அதெல்லாம் என்னோட ஆர்டர்ஸ்னால தான் அவர் ஒரு ஸ்பைன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிராஜுவேஷன் டே அன்னைக்கு என்ன வில்லனஸா காமிக்க இந்த டைரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நான் பண்ண தப்பான விஷயங்கள்லாம் இதுல எழுதி வச்சிருக்கேன்னு வா காமிக்கிறா. ஹீரோனியா டீ பார்ட்டிக்கு வரப்பா அவளை கலாச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அதுல எழுதியிருக்கா. பட் உண்மையிலே என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோனியாக்கு ஒழுங்கா டீ கூட போட தெரிஞ்சிருக்காது, பெர்ட்டியா தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. இதே மாதிரி தான் பெர்ட்டியா வெள்ளத்தனமா பண்ண அப்படின்னு எழுதி வச்சிருக்கிற எல்லா விஷயத்திலயுமே வந்துட்டு அவ ஹெல்ப் தான் பண்ணியிருக்கா. பெர்ட்டியா என்ன வெறுக்கிறியா, அதனால தான் என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்லாத கேள்வியை கேட்டுட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். அந்த ஹீரோனியா கூட நான் இருந்தா தான் ஹாப்பியா இருப்பான்னு நீ சொல்ற, பட் ஆனா எனக்கு என்னமா அப்படி தோணலையே, நீ ஜஸ்ட் இதை காரணமா கேட்டு என்கிட்ட இருந்து விலகி போகணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஒன்றும் உண்மை இல்லை அப்படின்னு வா சொல்லுவோம். அப்புறம் ஏன் என்கிட்ட இருந்து விலகி போறேன்னு கேட்டா, நீங்க எனக்கு ரொம்பவே முக்கியம் சார் செஷியல் அப்படின்னு வா சொல்லுவோம். என்னோட ஹாப்பினஸ் எதுவா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்களும் ஹீரோனியாவும் ஒன்னா இருக்கிறது தான் அப்படின்னு வா சொல்றா. பிறந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் மேல வெறுப்ப காமிக்கிறோம்னா அது இவா மேலதான் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். எனக்கு தான் உங்க ஃபியூச்சர் தெரியும், அதுதான் உங்க டெஸ்டனி அப்படின்னு சொல்லவும், உனக்காக நான் அந்த டெஸ்டனியவே உடைப்பேன், நான் செஞ்ச விஷயங்களை நினைச்சு நான் இதனால் வரைக்கும் வருத்தப்பட்டதில்ல, ஸோ என்னோட ஃபியூச்சரை எனக்கு மாத்திக்கிட தெரியும், உன் கூட இருக்கிறது தான் எனக்கு ஹாப்பினஸ், உனக்கு எப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பெர்ட்டியா பதில் சொல்லாம தயங்கிட்டு இருக்கா. திங்க் பண்ண நினைச்சாலும் என் எமோஷன் என் வழியில குறுக்க வருது, உனக்கான ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்றேன், அதை போட்டு நீ கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அப்போ நீ தான் அந்த கேமை ஆரம்பிச்ச, வில்லனஸா நீ தான் கிளைம் பண்ணிக்கிட்ட, இது எப்படி முடியுதுங்கிறத கடைசி வரைக்கும் நீ பார்த்து தான் ஆகணும், ஸோ ப்ளீஸ் ஓடி போகாம பார்ட்டியை அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறா. இப்போ கிராஜுவேஷன் பார்ட்டியும் நடக்குது. ஹீரோ செலக்ட் பண்ண ட்ரெஸ்ல டியா ரொம்பவே அழகா இருக்கா. செஷியல் இன்னைக்கு தான் அப்படின்னு டியா வருத்தப்படவும், நம்ம ஹீரோவை வாயில கைய வச்சு, ஸ்டேஜ்ல இருக்கிற வரைக்கும் நீ தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவல்ல, கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இன்னைக்கு அந்த ஃபியூச்சரையும் சோகத்தையும் நான் டெஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இப்போ நம்ம ஹீரோ டியா 2 பேருமே அந்த ஹால்குள்ள என்ட்ராக போறாங்க. எனக்கு பிடிக்கும் அப்படின்னு டியா சொல்றா. என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கூட இருக்கிறது உனக்கு ஹாப்பினஸா நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அன்னைக்கு அவ பதில் சொல்லியிருக்க மாட்டா, அதுக்கான பதில இன்னைக்கு அவ சொல்றா. நம்ம ஹீரோவா அதை புரிஞ்சுக்கிறான். 2 பேரும் ஹால்குள்ள என்டர் ஆகுறாங்க. எனக்காக இது நாள் வரைக்கும் நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு குட் பை அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா அவ சொல்றா. இது முடிஞ்சு போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 8. பெர்ட்டியாவோட கான்செப்ட் படி இன்னைக்கு நம்ம ஹீரோவா பண்ண கிரைம்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வருவான். அவ ஸ்பீச்லெஸ்ஸா இருப்பா. அந்த ஒட்டாமே கேமோட சினாரியோ இந்த மாதிரி தான் போகும். ஹீரோனியா கூட சேர்ந்து நான் ஒன்னா இருப்பேன், நாங்க ஹாப்பியா இருப்போம், இப்படிதான் சொல்லி பெர்ட்டியா நினைக்கிறா. இதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த கிராஜுவேஷன் பார்ட்டியோ இன்னைக்கு தான் நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஹீரோனியாவும் வேணும்னே எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கா. கால்ம் அகாடமியோட கிராஜுவேஷன் செரமனி ஆரம்பிக்குது. மேஜஸ்டி கிங் சில வார்த்தைகள் பேசுவாருன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவோட அப்பா சில வார்த்தைகளை பேசுறாரு. இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆனா நம்ம ஹீரோவை பேச கூப்பிடுறாங்க. இதை பார்க்க வந்த அரசருக்கு நன்றி, மத்தவங்களுக்கு எல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லி காமனான ஒரு ஸ்பீச் நம்ம ஹீரோ கொடுத்துட்டு இருக்கான். பரவாயில்ல, நம்ம பையன் அடுத்த கிங்குக்கு தகுதியான மாதிரி சூப்பரான ஒரு ஸ்பீச்சை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பையனும் மத்தவங்க மாதிரி நார்மலா இருந்தா நல்லா இருக்கும், தேவையில்லாம நான் பதறிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு குயின் சொல்றாங்க. அட்லீஸ்ட் அவனோட பிளானை நம்ம கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டான்ல அப்படின்னு அவங்க அப்பா அம்மா யோசிக்கிறாங்க. லிட்டில் பர்ட்டியா தான் இதை எப்படி எடுத்துக்கிற போறாளான்னு குயின் வருத்தப்படுவோம். கவலைப்படாதீங்க, ஏமாக இதை ஹேண்டில் பண்ணுவான்னு அவங்க அப்பா சொல்றாரு. சொன்ன அந்த இன்னொரு பொண்ணு இதுதானா அப்படின்னு சொல்லி கிங் வந்து ஹீரோனியாவை பாக்குறாரு. என்ன எஸ்கார்ட் பண்றதுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லி ஹீரோனியா அங்க கோவமா நின்னுட்டு இருக்கா. ஹீரோ கிராஜுவேஷன் ஆகி ஸ்கூலை விட்டு போக போறான். அடுத்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு என்ன வரவேற்கிறான். அந்த பதவியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு என்ன அதை அக்செப்ட் பண்றான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் பேரை நான் கெடுக்கிற மாதிரி எதையோ பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம போய் சொல்லவும், எல்லாம் தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன்கிட்ட சீக்கிரட்டா கேட்கறான். எல்லா தயார் தான் கோர்ட்டுக்கு என்ன சொல்றான். அதான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். பெர்ட்டியா அப்படியே பயந்துட்டு இருக்கா. ஹீரோனியா சிரிச்சிட்டு நிக்கிறா. பெர்ட்டியா நோச்சஸ் முன்னாடி வா அப்படின்னு சொல்லவோ, பெர்ட்டியாவோ சரி அப்படின்னு போலான்னு பார்த்தா தடுக்கி கீழே விழுந்திருக்கா. நம்ம ஹீரோ சிரிப்பா அடக்கிட்டு இருக்கான். என் கிரைம் எல்லாம் சொல்லி நாட்டை விட்டு என்ன வெளியே அனுப்புங்க, நான் தயார் தான் பெர்ட்டியா நின்னுட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் டைம் நானுமே ரொம்பவே நர்வஸா ஃபீல் பண்றேன். நர்வஸ் ஆகிற எமோஷன் இப்படிதான் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, பெர்ட்டியா ஒரு மிகப்பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லவும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவ ஸ்கிரிப்ட் மாதிரி பேசுறா. நீ மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றத்தை பண்ணியிருக்க, என்னை விட 2 வருஷம் கம்மியா பிறந்திருக்க, இப்ப பாரு நான் கிராஜுவேட் ஆகி போய் உன்னை பிரியற மாதிரி ஆயிடுச்சு, இந்த குற்றத்துக்கு தண்டனையா நீ என்னை விட்டு பிரியாம இருக்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்றான். என்னது அப்படின்னு பெர்ட்டியா ஷாக்ல இருக்கிறதுக்குள்ளேயே அவ கையை பிடிச்சி நம்ம ஹீரோ மோதிரத்தையே போட்டு விட்டோம்னா அந்த ஸ்பீச்லெஸ் இவெண்ட் இப்ப நடந்துருச்சு. உண்மையிலே நீ ஸ்பீச்லெஸ்ஸா நிக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இன்னும் 2 வருஷத்துல நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட போறோம், இந்த கிங்டம் ஒரு பெட்டரான பிளேஸா மாத்துவோம் நம்ம ஹீரோ சொன்னா. நான் இதை அப்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி
சொல்லி ஹீரோனியா கைய தூக்குறா. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அந்த லேடி பெர்டியா உங்களை ஏமாத்திட்டு இருக்கா, அவ என்ன புள்ளி பண்ணிருக்கா, நிறைய கிரைம்ஸ் பண்ணிருக்கா, நேத்து கூட என்ன படியில இருந்து தள்ளி விட்டான்னு சொல்லவும், என்னது நேத்தா, அவ நேத்து ஃபுல்லா என் கூட தான் இருந்தா, தலைவலிக்குதுன்னு சொல்லவும் என் நானியை விட்டு அவளை ரூம்குள்ள விட சொன்னேன், அதுக்கப்புறம் அவ வெளியவே போகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப வேற அடியால வச்சு அவ தள்ளி விட்டுருப்பான்னு சொல்லவும், அப்போ உன்னை தள்ளி விட்டவங்க யாருன்னு சொல்ல அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண அவங்களுக்கும் பெர்டியாக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரியலன்னு கேட்டா. அது எனக்கு தெரியலன்னு வா சொல்லவும், அப்ப தெரியாம எதுக்கு பெர்டியா நேம தேவையில்லாம இழுத்த அப்படின்னு கேட்டா. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாரும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி வா கத்துறா. யாருமே முன்னாடி வரல. பெர்டியாவை பார்த்து பொறாமப்படுற சில பேர் கூட முன்னாடி வரதுக்கு தைரியம் இல்லாம நின்னுட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாம இந்த இடத்துல பேசிட்டு இருக்க, அப்செக்ஷன் எடுத்துக்கோ நம்ம ஹீரோ சொன்னா. இல்ல முடியாது, பப்ளிக்கா சொல்ல வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு வா ஸ்கர்ட்டுக்கு அடியில இருந்து ஒரு ஃபைல் எடுக்கவும், ஸ்கர்ட்டுக்கு அடியில எங்கடா ஃபைல வச்சிருக்காது எல்லாரும் பாக்குறாங்க. இதாங்கன்னு வா கொடுக்கவும், நான் கண்டிப்பா இதை தொட மாட்டேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஜெனோ போயிட்டு இப்ப அதை வாங்குறான். பெர்டியா அப்பா பண்ண தப்புகள்லாம் அந்த ஃபைல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ நினைச்சிட்டு கொடுத்துருக்கா. தன்னோட அப்பா மாட்டிக்கிட்டாரு, அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லி இங்க பெர்டியா பயந்துட்டு தன்னோட அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு இன்டைரக்டா நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை வா பிடிச்சிட்டு இருக்கவும், என்கிட்ட வா இன்டைரக்டா ஹெல்ப் கேட்கறான் நம்ம ஹீரோக்கு புரியுது. ஜெனோ போயிட்டு அரசர்கிட்ட அந்த ஃபைல கொடுக்குறான். ஸோ பெர்டியா ஃபேமிலி தப்பு பண்ணிருக்க, பெர்டியா எனக்கு ஃபியான்சேவா இருக்க கூடாதுன்னு சொல்ற. அப்படித்தானே, நல்லா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்க, பட் அந்த டாக்குமெண்ட்ல பெர்டியா அப்பா இந்த தப்பு பண்ண மாதிரி இல்லையே, கவுண்ட் பாரன் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த தப்பு பண்றதெல்லாம் எங்களுக்கும் முன்னாடியே தெரியும். பெர்டியாவோட அப்பா தான் ஸ்பையா இருந்ததுக்குலாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு கோர்ட்டிகேன் சொல்றான். பெர்டியா அப்பா தப்பு பண்றாருன்னு கேட்டப்போ நீ தானே ஆமான்னு சொன்னு கேட்டா. நான் அவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, அதை நீயான ஆமான்னு தப்பா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் கோர்ட்டிகேன் சொல்றான். மாதிரியே தான் அந்த ஹீரோனியாவும் சினாரியோல இருக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதையுமே ஃபேக்ட் செக் பண்ணாம அப்படியே வந்து ஒப்பிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். டியாவோட அப்பா இதுல அண்டர் கவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காரு, கிரிமினல்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு அவரை நாங்க தான் ஃபேக்கா ஸ்பையா செட்டப் பண்ணோம்னு சொல்லவும் தான் டியா இப்ப ரொம்ப ஹாப்பியா அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. சோ இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதான் நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோனியாவை அங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க. உனக்கு இன்னும் ஏன் புரிய மாட்டேங்குது, நான் தான் அந்த வேர்ல்டோட ஹீரோயின், என்னைய ஏன் செலக்ட் பண்ண மாட்டேங்கிறேன், நான் தான் உன்னோட மெய்டன் ஆஃப் டெஸ்டினி, அவ ஒரு வில்லன், அவன் கூட இருந்தாதான் உன்னால ஹியூமனா மாற முடியும், இல்லைன்னா நீ ஹார்ட்லெஸ்ஸான ஒருத்தனா தான் இருப்ப அப்படின்னு வா சொல்றா. ஹீரோனியாவோட அந்த பறவை வெளியே நின்று எல்லாத்தையும் பாக்குறது. ஜெர்மனில இருந்து எல்லா விஷயங்களையும் நான் அப்படியே தானே பண்ணேன், என்னதான் செலக்ட் பண்ணிருக்கணும், ஈவன் நான் இன்னைக்கு இந்த எல்லோ ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்கேன், நீ என்ன தானே சூஸ் பண்ணிருக்கணும்னு வா கேட்க. இதுக்கு இதெல்லாம் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ ஒரு ஆண்ட்ராய்டு பிரின்ஸ் தான், நீ என்ன செலக்ட் பண்ணலன்னா கடைசி வரைக்கும் ஒரு கிளவரான டால் மாதிரி தான் இருப்ப, அதான் மெய்டன் ஆஃப் டெஸ்டினி, நீ என்ன கிஸ் பண்ணா என் கையில ஒரு மார்க் வரும், அதுதான் அதுக்கான ப்ரூஃப், செலக்ட் பண்ணலன்னா எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு வா சொல்ற. கலர்லெஸ்ஸா அவன் லைஃபே உனக்கு போர் அடிச்சு போய் நீ சூசைட் பண்ணி செத்துருவ அப்படின்னு ஹீரோனியா சொல்லவும், அவ சொல்றதெல்லாம் சில விஷயம் உண்மை மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. பெர்டியா டக்கு நம்ம ஹீரோ காதை பத்தி அவ சொல்றத கேட்காதீங்க அப்படின்னு சொல்றா. பெர்டியா உண்மையிலே அழகா இருக்கான்னு நம்ம ஹீரோ அவளை ரசிச்சுட்டு ஹீரோனியாவை இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல போமாட்டன் ஹீரோனியா கதறிட்டு இருக்கா. அவளோட பறவையா இருக்கிற லைட் ஸ்பிரிட் கண்ணாடியை உடச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. பெர்டியா ஸ்பிரிட்டும் நம்ம ஹீரோ ஸ்பிரிட் ஜனோ எல்லாரும் அதை தடுக்க ட்ரை பண்றாங்க. பறவை தான் உயிரையே ஹீரோனியாக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணிடுச்சு. அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த பறவை தான் லைஃப் எனர்ஜியவே கொடுத்து இந்த டார்க்னஸ் ஷீல்டை உடச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்ணுது. அப்படியே நம்ம ஹீரோ கீழே விழறான். பெர்டியா நம்ம ஹீரோக்கு கொடுத்த அந்த டார்க்னஸ் ப்ரொடெக்ஷன் கம்மலும் உடஞ்சிருக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சி சீசன் 1 episode 9. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே வேற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த லைட் ஸ்பிரிட் என்ன ஒரு மைண்ட் ஸ்கேப்ல வச்சிருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோட ஆக்சுவல் பிசிக்கல் பாடியில எந்த அட்டாக்கும் நடந்த மாதிரி தெரியல. இப்போ ஒரிஜினல் சினாரியோல நடந்த விஷயங்கள் எல்லாம் காமிக்கிறாங்க. ஃபியான்சேவை மீட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஃபியான்சேவை மீட் பண்ண போறேன்னா அப்படின்னு சொல்லி ஷெஷியல் வந்துட்டு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கிறா. இதுதான் உங்க பொண்ணு பெர்டியாவா ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்றோம்ல அப்படின்னு கிங் கேக்குறாரு. கடையில இருக்கிற பெர்டியாவுமே கியூட்டா ஃபர்ஸ்ட் அழகா தான் பேசுறா. நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. அவளை வெளியே கூட்டிட்டு போய் பேசுன்னு அவங்க அப்பா சொல்றாரு. இவா ரியாக்ஷன் முன்ன இருந்ததை விட டிஃப்ரெண்டா இருக்கு. முன்ன இருந்ததா, என்ன முன்ன இருந்ததுன்னு நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகும். பார்ட்டியாக ஃபியூச்சர்லாம் தெரியாது. ஸோ நார்மலா தான் அவன் கிட்ட வந்து பேசுறா. கேட்க பிடிக்காதா, சாப்பிடாம வச்சிருக்க நம்ம ஹீரோ கிட்ட உங்களை பார்த்ததுலயே மனசும் நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு வா சொல்றேன். என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோ கேட்கவும், ஃபியூச்சர் கோயினா யார் இந்த இடத்துல இருந்தாலும் பெருசா அதுவும் மாற போறது இல்ல, இவா அதுக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன மெமரி இது, டியாவை மீட் பண்ணப்போ இந்த மாதிரி எதுவும் நடக்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, அங்க இருந்தா என்னோட யங் வெர்ஷன் அது என்ன மாதிரியே தான் திங்க் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோவோட கை வந்துட்டு டால் மாதிரி கட்டையா மாறி இருக்கு. அந்த பறவை அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி தான் விழுந்திருக்கான். கடைசியா நடந்தது இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ என்ன செலக்ட் பண்ணலன்னா நீ ஒரு கிளவர் டாலா மட்டும்தான் இருப்பேன்னு ஹீரோனியா சொல்லியிருப்பா.
அவ சொன்ன மாதிரியே நான் டாலா மாறுத்தணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மெமரிஸ்ல காமிக்கிற டியா இது என்னோட டியா கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த லைட் ஸ்பிரிட் தான் இதெல்லாம் எனக்கு காமிக்குது, இது என்னோட ரியாலிட்டி கிடையாது, டியா கூட நான் இருந்த எமோஷன்ஸ் அது திருட பாக்குதா, இதை நான் இழக்க விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரிஜினல் டைம்லைன்ல ஒரு டிசீஸ் பரவி இருக்கும், அந்த டைம்லைனை காமிக்கிறாங்க. பர்டியாவோட அப்பா வந்துட்டு அவங்க அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த லூனா லீஃபை கேட்கறாரு. பட் அரசர் எல்லாருக்கும் கொடுக்காம உனக்கு மட்டும் கொடுத்தா அது நல்லது கிடையாதுன்னு சொல்லவும், என்னோட ஒய்ஃப் சாக போறா, இந்த நாட்டுக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன், என் ஒய்ஃபை கூட காப்பாற்ற முடியலன்னா எப்படி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு மட்டும் ஃபேவரட்டிசம் காமிக்க முடியாது அப்படின்னு அரசர் சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தனியா மீட் பண்றான். நீங்க எடுத்த டெசிஷன் என்னமோ கரெக்ட் தான், ஒருத்தருக்கு ஃபேவரட்டிசம் காட்டினா அதால பிரச்சனை வந்து கிங்டம்ல நிறைய பிரச்சனைகள் உருவாகும்னு சொல்லவும், ஒரு கிங்கானா சரியா இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டானா சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வருத்தப்படுறாரு. பர்டியாவோட அம்மா இறந்ததுக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்திருக்கான். பட் ஆனா அவன் கிட்ட எமோஷனே கிடையாதுங்கிறதுனால எனக்கு வருத்தமா இருக்கு, ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். பர்டியா என்னானாலும் சரி நீ தான் குயினா மாறணும், உனக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இந்த ஃபியூச்சரை தான் நான் மாத்திட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனோட காலும் டால் மாதிரி மாறிடுச்சு, அந்த லைட் ஸ்பிரிட் காமிக்கிறது தான் இது ஒன்றும் உண்மை கிடையாது, நான் இதை நம்ப கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பர்டியாவை நான் இப்படி எமோஷன்லெஸ்ஸா ட்ரீட் பண்ண மாட்டேன், இந்த எண்ணியை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பர்டியாக்கு மட்டும்தான் அவங்க அப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காருங்கிறதுனால சின்ன விஷயம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கூட மெய்டாவா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அவளை வேலையை விட்டு தூக்கிதாங்க. செஷியல் கிட்ட என்னமோ அந்த பர்டியா நல்லபடியா தான் நடந்துக்கிறா, ஏன்னா அவன் தான் பிரின்ஸ் அப்படிங்கிறதுனால. பட் அவங்க அப்பா ஓவரா செல்லம் கொடுக்கறதுனால இவ ரொம்பவே அரகண்டா மாறிட்டு இருக்காங்கிறத நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றான். நம்மளோட சோசியல் டிபேட்டுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பர்டியா சொல்றா. சரி இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் இந்த மாதிரி அரகண்டா இருக்கிறவ குயினா மாறினா பிரச்சனை வருமே நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். லேட்லி இந்த இடம் லைட் இல்லாம டிம்மா இருக்குல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு லைட்டா ஒரு ஒளி வருது நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்படி இருந்தாதான் நீ ஹாப்பியா இருப்பேன்னு ஒரு குட்டி பையன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அழுது அவன் தலையில தொட்டோட என்ட்ரன்ஸ் செரமனியை காமிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோக்கு லைஃப் போரிங்கா போகுது, பர்டியாவால பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. அப்ப நிறைய துரத்திட்டு போற ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த பறவை கிட்ட போய் அவ பேசிட்டு இருக்கா. இவ என்னடா வித்தியாசமா இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். நீ நியூ ஸ்டூடெண்டா நம்ம ஹீரோ கேட்டா என்னையவா கேக்குறீங்கன்னு நம்ம வைக்கப்படுறா. வில்லேஜ் சைடு வளர்ந்தா எனக்கு இங்க எப்படி பழகணும்னு தெரியாது, என் கிளாஸ் எங்க இருக்குன்னு கூட தெரியலன்னு சொல்லவும், ஸ்கூல்ல என்ட்ரன்ஸ் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம ஹீரோ ஒரு ரெட் ரோஸை கொடுக்குறான். நீங்க மத்தவங்க மேல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்களேன்னு ஜனோ கேட்கறான். அப்படியா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கார்டன் சைடு யதார்த்தமா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட ஒய்ஃபுக்கு ஃபிளவர்ஸ்னா பிடிக்கும், அதனால தான் அங்க நிறைய ஃபிளவர்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா அந்த ஃபிளவர்ஸை பாத்துக்கிட வேண்டியது நம்ம ஹீரோ பொறுப்பு. அப்பதான் பார்த்தா அந்த ஹீரோனியா மரத்துக்கிட்ட தூங்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல நீ தூங்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு வா கண்ணை முடிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறா. இந்த இடம் நல்லா வார்மா காத்தடிச்சுதா தான் அப்படியே தூங்கிட்டேன்னு வா சொல்றா. நீ இந்த பூக்களை தான் பார்க்க வந்தியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே டயர்டாகி மரத்துக்கிட்ட உட்காந்து தூங்கிட்டேன்னு சொல்லுவோம். பேர் என்ன நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோனியான வா இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. பேரு செஷியல் ஆல்பாஸ்டான்னு சொல்லுவோம். இந்த கிங்டம் பேரா ஆல்பாஸ்டா தான். அப்படின்னா நீங்க தான் கிரவுன் பிரின்ஸா அப்படின்னு சொல்லி அவ ஷாக் ஆப்ரா. உங்ககிட்ட தப்பா பேசி இந்த மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லவும், என்ன வித்தியாசமா மூவ் ஆகுறா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மன்னிக்கணும்னா என் கூட கார்டனை இன்னொருத்தர் சுத்தி பார்க்க வரியா நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு அவளும் சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு பர்டியா பொறாமப்படுறா. ஸ்கூல்ல ஒரு பொண்ணு போட்டிட்டு போகிறா, அந்த சினாரியோ நடக்குது. எல்லாம் பார்த்துட்டு பர்டியா வந்து கடுப்பாகி இவளை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோனியாவை பர்டியா புள்ளி பண்றா அப்படிங்கறத நம்ம ஹீரோவை பார்த்து ஹீரோனியானாலதான் என் லைஃப் என்டர்டெய்னிங்கா போயிட்டு இருக்கு, அதை இவ கெடுக்க ட்ரை பண்றாளா. கோர்ட்டுக்கு அந்த ஃபேமிலியில ஒன்று அடாப்ட் பண்ணியிருந்தாலும் உனக்கு தப்பு பண்ணுறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், மட்டுமாச்சும் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நீ எங்கள் பக்கம் ஸ்பையா வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்புறமா நம்ம ஹீரோவோட கிராஜுவேஷன் டேவும் வருது. ஹீரோனியாவை நம்ம ஹீரோ தனியாக கூப்பிட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்து ஃபைனலி நீ ஒரு நோபல் லேடி மாதிரி நடந்துக்கிட கற்றுக்கிட்டே நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு அவளுக்காக நம்ம ஹீரோ ஒரு எல்லோ ட்ரெஸ்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறான். உங்களோட ஃபியான்சே லேடி பர்டியா தானே அப்படின்னு சொல்லி ஹீரோனியா கேட்கவும், பட் என்னோட அந்த எமோஷனை என்னால் மாற்ற முடியாதே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கும் அதே சேம் ஃபீலிங் தான், ஐ லவ் யூ அப்படின்னு ஹீரோனியா நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. ஸோ லவ்ங்கிற எமோஷன் இப்படிதான் இருக்குமா, இதை நான் விட்டு கொடுக்கறதுக்கு விரும்பல, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ ஒரிஜினல் சினாரியோல நடக்கிற அந்த கிராஜுவேஷன் டே செரமனியும் நடக்கிற செரமனி மாதிரியே தான் கோர்ட்டுக்கு என்ன நம்ம ஹீரோ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆக்குறான். அண்ட் ஒரு யங் லேடி இங்க ஒரு கன்ஃபெஷனை மேக் பண்ண இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோனியாவை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறான். பர்டியா நேற்று நைட் என்ன படியில இருந்து தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி அவ உண்மையை சொல்றா. அது மட்டும் கிடையாது, அவ என்ன நிறைய தடவை புள்ளி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லவும், நீ சொல்ற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு பர்டியா திமிரா பேசுறா. என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். மத்தவங்க எவ்வளவு புள்ளி பண்ணப்பட்டவங்களும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா பர்டியாவால நாங்களும் கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவளுக்கு எதிராக நிக்கிறாங்க, வேற சின்ன தப்பெல்லாம் பண்ணா என்ன, நான் தான் ஃபியூச்சர் குயின் ஆக போறவா, நான் மார்க்கஸோட
பொண்ணு புள்ளி பண்ணதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய கிரைம் கிடையாது அப்படின்னு பர்ட்டி அத்தமரா பேசவும் இது நான் இந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச வர வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மார்க்கஸ் பண்ண கிரைம்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துலயே ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றான். ஸோ அவங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க அப்பா இப்போ ஒரு கிரிமினல் ஆயிட்டாரு. உன் ஃபேமிலிக்கே ஒரு நேம் இல்ல. அவரோட பொண்ணு எல்லாம் நான் கெட்டி ஃபியூச்சர் குயின் ஆக்க விரும்பல. கேஸ் மட்டும் நான் இங்கே பிரேக் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பக்கம் எப்பவும் நான் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பர்த்தியா கத்திட்டு இருக்கான். செஷியல் நான் உங்களை தான் லவ் பண்றேன் அப்படின்னு அந்த பர்த்தியா ஆள ஆரம்பிக்கவும் நமக்கு நம்ம ஹீரோவோட பர்த்தியா ஞாபகம் வருது. ஹீரோ ஞாபகம் விட்டுட்டு டக்கு நம்ம ஹீரோ போய் அந்த பர்த்தியாவை கட்டி பிடிக்கிறான். நீ என்னோட டியா கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவாக்கிட்டே போய் சொல்லவும் லைட் ஸ்பிரிட்டோட அந்த மைண்ட் ஸ்கேப்ல இருந்து பிரேக் ஆகி நம்ம ஹீரோ வெளியே வரான். டால் உருவத்துல இருந்து திரும்பவும் நம்ம ஹீரோ ஹியூமனா மாறிட்டான். யூஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என் பர்த்டே ஏன் கவலைப்பட்டான்னு இப்போ எனக்கு புரியுது. நம்ம ஹீரோ கண்ணில இருந்து ஃபர்ஸ்ட் டைம் கண்ணீர் வருது. என்ன ட்ரை பண்ணாலும் என் மனசு மாறாத பீச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பறவைகிட்ட சொல்லுவோம். ஆனா ஏன் அப்படின்னு சொல்லி அந்த பறவை அழுதுட்டு இருக்கு. அந்த பறவை தான் அந்த பையன் உருவத்துல இருந்து ப்ளீஸ் ஹீரோ நீ அவ சூஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். பட் நான் அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். இதான் அவளோட மெய்டன் ஆஃப் டெஸ்டினின்னு அவ சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பீச்சான்னு சொல்ல பேரு சினாரியோ அப்படியே எல்லாம் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு அரகட்டா நடந்துக்கிட்டீங்க. அதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். ஹீரோனியா அவ செஞ்ச தப்பதைய திருத்திக்கிட ட்ரையே பண்ணல. அதனாலதான் இப்ப அவ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறா. அண்ட் என் மனசுல இருக்குது பர்ட்டியா தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹீரோனியா பாவம் இப்ப நானும் போயிட்டா அவளுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பறவை அழுது. நீங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ண பாதை தான் இது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைனலா ஒரு விஷயம் பண்றியா ஹீரோனியா கிட்ட இதை சொல்லுன்னு சொல்லுவோம். என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேக்குறான். ஈவன் ஒன்னால என்ன பார்க்க முடியலனாலும் நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சான் மறைஞ்சு போகுது. பீச்சானோட மெமரிஸை நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது மறைஞ்சு போயிருக்கு. நம்ம ஹீரோக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜனா உன் ஸ்ட்ரென்த் எனக்கு கூட நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த மைண்ட் ஸ்கேப்ல இருந்து எஸ்கேப் ஆகி இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே கண் முழிக்கிறான். பிரின்செசியல் சீக்கிரம் எந்திங்க ஆபத்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 10. பிரின்செசியல் சீக்கிரம் எந்திங்க ஆபத்து அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. பார்த்தா நான் நன்னா மாறுத ஐயா தலையை மட்டும் எடுக்கிறேன் அப்பதான் பிரின்செசியல் ஏத்திப்பாரு அப்படின்னு சொல்லி பர்ட்டியா அடம்பிடிச்சிட்டு இருக்கா. ஏதாச்சும் நடந்தாதான் பிரின்செசியல் எந்திப்பாரு என்ன பண்றது அப்படின்னு பர்ட்டியா கத்திட்டு இருக்கா. அப்படி நம்ம ஹீரோ போய் நிக்கவே தடுக்காதீங்க பிரின்செசியல் காப்பாத்தணும்னு பா சொல்லிட்டு பிரின்செசியல் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக நான் துறவி அவனாலும் மாறிட்டே அப்படின்னு சொல்லி பர்ட்டியா சொல்லுவோம். நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு உன்ன ஸ்பீச்லெஸ் ஆக்கிட்டேன். பட் ஆனா அந்த ஹீரோயினும் நானும் ஒன்னா இருக்கிற சினாரியோ வரப்போறது இல்ல நம்ம ஹீரோ சொல்றோம். இதுக்கப்புறம் வரப்போற ஈவெண்ட்ஸ் யாரு ஹேண்டில் பண்ணுவான்னு பர்ட்டியா கேட்டா இதுக்கப்புறம் வர ஈவெண்ட்ஸா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பர்ட்டியா கூட என்ன தனியா விடுறீங்களா நம்ம ஹீரோ கேட்கவோ சரின்னு எல்லாரும் வெளியே கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பறவை கண்ணாடியை உடச்சிட்டு உள்ள வந்துச்சு. லேடி பர்ட்டியாவோட அட்டெண்டன்ட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அந்த பறவை திடீர்னு ஃபிளாஷ் லைட் அடிச்ச மாதிரி காணாம போயிடுச்சு. நீங்களும் மயங்கிட்டீங்கன்னு சொல்லி பறவை ஒரு லைட் ஸ்பிரிட்ஸை பத்தி நம்ம மத்தவங்ககிட்ட பேச மாட்டோம். இந்த விஷயம் வெளியே தெரியாதபடி ஹேண்டில் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றா. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறாங்க. பர்ட்டியா உன்னால கண்டிப்பா ஃபியூச்சரை மாத்த முடியும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க மட்டும் அந்த ஹீரோயின் கூட ஒன்னு சேரலன்னா அந்த கிங்டமே அழிஞ்சிரும். உங்களுக்கு எந்த ஃபியூச்சருமே இருக்காதுன்னு வா சொல்றா. டியா நீ ஏன் இப்படி ரியாக்ட் பண்றான்னு எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட எந்த பொய்யும் சொல்லல. உன் கூட தான் நான் ஹாப்பியா இருப்பேன். உன் கூட ஹாப்பியா இருக்கிறதுக்கு இந்த கிங்டமையும் டெஸ்ட்ராய் ஆகாம நான் பாத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேம் படி கிராஜுவேஷன் டேல நடக்கிறது தான் ஜட்மெண்ட் இவன். அந்த ஹீரோயின் அன்னைக்கு தான் தன்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணுவா. அவ கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு போட்டு வர ட்ரெஸ் கலரை பொறுத்து தான் அவ எந்த பர்சனை சூஸ் பண்றாங்கிறது தெரியும். பர்ட்டியா சொல்லுவோம் இன்னைக்கு அவ எல்லோ கலர் போட்டு வந்தாலேன்னு கேட்டா அது உங்களை செலக்ட் பண்ணதா தான் அர்த்தம் அப்படின்னு பர்ட்டியா சொல்லுவோம். பட் நான் அவளுக்கு எப்படி எதுவும் ட்ரெஸ் அனுப்பலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பர்ட்டியாக்கு தான் இன்னைக்கு நான் ட்ரெஸ் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செஷியல் ரோட்ல எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. வில்லனஸ்க்கு மட்டும்தான் பேட் எண்டிங் இருக்கும். பட் மத்த ரோட்ஸும் இருக்கு. நான் சொல்ல போறத கேட்டு வருத்தப்படாதீங்க சரியா. ஒரு ஈவெண்ட்ல நீங்க இறந்து போற மாதிரி கூட இருக்கு. நான் சொல்ற எல்லாமே கேம்ல வரக்கூடிய அந்த செஷியலை பத்தி தான். ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு வாலட் ரோட்டை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வாலட்டை செலக்ட் பண்ற சினாரியோல கிராஜுவேஷன் செரமனிக்கு அப்புறம் பக்கத்து கண்ட்ரி இவங்க மேல போர் தொடுக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் வரவும் இந்த செஷியல் வந்துட்டு ஹீரோயின் அவன் கூட இல்லாததுனால ஒரு எமோஷன்லெஸ் டால் மாதிரி தான் இருப்பான். சோ வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவும் மத்தவங்களை கொல்றதுல அவனுக்கு போர் அடிக்காம இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். வாலட்டும் சேர்ந்து தான் அந்த போர்ல செஷியல் கூட ஃபைட் பண்ணுவான். வாலட் அப்படின்னு சொல்லி போர் நடக்கிற இடத்துக்கு அந்த ஹீரோயின் வந்து இவனை மீட் பண்ணி நம்ம கிங்டம்காக போராடுங்க என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை சீரப்பான். செஷியல் நிறைய கொலைகளை பண்ணி நிறைய பேரை கொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு அவன் வருத்தப்படுறான். ஒரு வழியா இவங்க அந்த போர்ல ஜெயிச்சிருந்தாங்க. பட் ஆனா பிரின்ஸ் செஷியலுக்கு அது போதாதுன்னு சொல்லிட்டு மத்த கண்ட்ரிஸ் மேல அவன் போய் வார் தொடுக்க ஆரம்பிச்சிருந்தான். அப்போ ஒரு எதிரி ஜெனரலை வந்துட்டு அவன் அசால்ட்டா கொலை பண்றான். அவனை எதிர்க்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. ஸோ பிரின்ஸ் செஷியலை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அவன் கூட இருக்கிறவங்களேமோ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது தேவையில்லாத கொலைகள்னு வாலட் சொல்லவும் நான் ஜஸ்ட் என் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். நீங்க கொலை பண்றவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்களும் வருத்தப்படுவாங்கல்லன்னு சொன்னா அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ இந்த வாரெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு செஸ் பீஸ் மாதிரி ஒரு கேம் மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கான். இதுதான் இவனுக்கு என்டர்டைன்மெண்டா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வாலட் புரிஞ்சுக்கிறான். அடுத்த பேட்டில் ஃபீல்டுக்கு போகலாம் வாலட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு
கிளம்புறான். தன்னையும் ஒரு செஸ் பீஸா நினைச்சுதான் இந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வாலட் யோசிக்கிறான். ஹீரோனியா அவன் கூட சப்போர்ட்டா இருக்கிறா. நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு இவன் ஒரு லாடா மாறுதான். ஹாப்பி எண்டிங்கா முடியுதுன்னு சொல்லவும் பண்றது ஒரு ஹாப்பி எண்டிங்கா நம்ம ஹீரோ கேட்டா வாலட்டுக்கோ ஹீரோனியாக்கோ இது ஹாப்பி எண்டிங் அவ்வளவுதான் அப்படின்னு பெர்டியா சொல்றா. பெர்டியா மட்டும் என் லைஃப்ல வரலன்னா நான் உண்மையிலேயே அப்படி மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதனாலதான் பார்ட்டியா என்ன ஹீரோனியா கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கா போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ரொம்பவே கைண்டா இருக்கா நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். இதை கேட்டு உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டா மற்ற சினாரியாவையும் சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இருக்கிற சினாரியோலயே உங்களுக்கு இதான் மோசமான எண்டிங், மற்றதெல்லாம் நார்மலா தான் இருக்கும். நீங்க காணாம போயிருவீங்க, ஓடி போயிருவீங்க, அசாசினேட் பண்ணப்படுவீங்கன்னு சொல்லுவோம். இது எப்படி நார்மல்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஷானோட ரூட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட தம்பியை வந்துட்டு ஹீரோனியா செலக்ட் பண்ண ரூட்ல நம்ம ஹீரோ லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த கிங்டமே போர் அடிக்க பொறுப்பு நீ எடுத்துக்கோ தம்பிட்ட கொடுத்துட்டு போயிருந்தான். கிங்கோ இறந்து போயிருந்தாரு. ஹீரோனியா அவனுக்கு சப்போர்ட் பண்றா. கண்ட்ரி வார் தடுக்கவும் ஷான் தான் அந்த போர்ல கலந்துக்கிறான். ஹீரோனியா அவனுக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்னு கதையை முடிக்கிறாங்க. அவனுக்கும் வாருக்கும் செட் ஆகாது. இது எப்படிதான் ஹாப்பி எண்டிங்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நெல்ட்டோட ரூட்ல நெல்ட் வந்துட்டு கெமிக்கல் ரிசர்ச் பண்ணுவான். அதே மாதிரி நம்ம ஹீரோ அவன் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணி கன் பவுடரை கண்டுபிடிக்கிறான். அதை வச்சு வார்ல நிறைய பேரை கொன்னு குமிச்சு ஜெயிக்கிறான். நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான். ஹீரோனியா கூட ஜாலியா இருக்கிறான்னு சொல்லுவோம். இந்த ரூட்லயும் நிறைய மக்கள் இறந்து போறாங்களே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்ததா சார்லஸ் ரூட். செஷியல் பக்கத்து கண்ட்ரியில காணாம போயிருந்தான். சார்லஸோ ஹீரோயினோ அதே கண்ட்ரிக்கு போறாங்க. செஷியல் அவங்க அந்த கண்ட்ரியில மீட் பண்றாங்க. பக்கத்து கண்ட்ரி உங்க கண்ட்ரி மேல வார் தொடுக்க போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிளான தோக்கடிக்கிறாங்க. கோர்ட்டுகைன் ரூட் ஆரம்பிக்கும் போதே செஷியல யாரோ அசாசினேட் பண்ணியிருந்தாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பக்கத்து கண்ட்ரி தான் அது காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு வார வின் பண்றான். செஷியலுக்காக பழி வாங்கிட்டான். ஹீரோனியாவும் அவனும் ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோனியாவும் நானும் ஒல்லாம் இல்லாத எல்லா முடிவுலயும் எனக்கு மோசமான முடிவு தான் கிடைச்சிருக்குல்ல நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். எதனால இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்றான். இந்த ரூட்ஸ் எல்லாத்துலயும் மத்தவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, எல்லாத்தையும் நான் தனியாவே தான் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். அவன் மட்டும் நான் மீட் பண்ணலன்னா மோசமானவனா இருந்திருப்பல்ல நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அது உண்மை கிடையாது சார், செஷியல் நீங்களும் கைண்ட் ஹார்ட்டான பர்சன் தான் அப்படின்னு பர்ட்டியா சொல்லுவோம். நம்ம ஹீரோவில் கட்டி பிடிச்சி ரொம்பவே தேங்க்ஸ், இதுதான் நீ ஆசைப்படுறனா நானும் அப்படியே நடந்துக்கிறேன், உனக்கு ஹாப்பியான ஒருத்தனா இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க மெய்டன் ஆஃப் டெஸ்டனி கூட நீங்க ஒன்னு சேரலையே அப்படின்னு டியா வருத்தப்படவும் நான் தான் மெய்டன் ஆஃப் டெஸ்டனி, நம்ம கிஸ் பண்ணும்போது என் கையில ஒரு சிம்பிள் வரும் அப்படின்னு ஹீரோனியா சொல்லியிருப்பா. பர்ட்டியாக்கு அந்த ப்ரூஃப் கூட நம்ம ஹீரோ ஜெனோட்ட சொல்றான். ஜெனோ தயங்கவும் பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பரவாயில்ல அப்படின்னு பர்ட்டியா கேட்டா டியா நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது நான் வந்து தயங்கவும் என்ன லவ் பண்றதுனால நீ அப்பதான் சொன்ன நம்ம ஹீரோ கேட்கறான். பட் நான் ஒரு வில்லனஸ் ஆச்சேன்னு கேட்டா நான் ஒன்னதான் லவ் பண்றேன் டியா, அதுக்காக தான் கேட்டேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் தான் கேப்சர் டார்கெட், நீ என்ன கேப்சர் பண்ணிக்கோ, ஏன்னா நீ தான் என்னோட மெய்டன் ஆஃப் டெஸ்டனி அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ணவும் அவ கையில அந்த சிம்பிள் வருது. டக்குன்னு கூரை வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருதா. உன் கையில பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மெய்டன் ஆஃப் டெஸ்டனி நானா, எப்படி இந்த சிம்பிள் என் கையில அப்படின்னு பர்ட்டியா ஷாக் ஆகும். இந்த லைஃப்ல நீ மட்டும் தான் என் பார்ட்னரா இருக்கணும்னு நான் சூஸ் பண்ணிருக்கேன். எல்லா ஸ்பிரிட்ஸுமே அவங்க மாஸ்டரோட சோல்மேட்டை இப்படிதான் ப்ரூஃபா காமிக்கும். உனக்கு ஏதாச்சும் ஆபத்துனாலும் இந்த சிம்பிள் எனக்கு வந்து சிக்னல் கொடுக்கும்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ நம்ம ஹீரோ சொல்லி ஜெனோ தான் அவளுக்கு கையில அந்த சிம்பிளை கொடுத்துருக்கு. நீ எங்க இருந்தாலும் என்னால உன்னை ட்ராக் பண்ண முடியும், ஸோ ஓடி போகலான்னு நினைக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த சிம்பிள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களை அசாசினேட் ஆகாதபடி தடுத்து அந்த பொறுப்பை கொடுத்துட்டு ஓடி போயிட்டீங்கனால இதை வச்சு நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன். கூரோ பிரின்செஷியல் கையில அந்த சிம்பிளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பர்ட்டியா சொல்லவோ கூரோ விருப்பமே இல்லாம கொடுக்குறா. பர்ட்டியா இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா அதை உனக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்காம என்கிட்ட வந்து சொல்லு சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். இப்ப நம்ம சோல்மேட்ஸ் ஆயிட்டோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது சோல்மேட்ஸான கேட்டா இப்ப தானே சொன்னேன் கருத்த சோல்மேட்ஸ் லைஃப்ல ஒருத்தங்களை தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவில் கிஸ் பண்ணுவோம். மியாவ் அப்படின்னு சொல்லி வைக்கப்படுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 11. எல்லா கேப்சர் டார்கெட்ஸுமே அவங்கவுங்க ஜோடி கூட ஜாலியாக இருக்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் சில பிரச்சனைகள் முடியலை. பேர் அண்ட் டாட்டரான அந்த ஹீரோனியாவை நம்ம ஹீரோ மீட் பண்ணுறான். எனக்கு தெரியும் என்ன தேடி நீங்க வருவீங்கன்னு இன்னும் முட்டாள் மாதிரியா பேசிட்டு இருக்கா. உங்ககிட்ட பேசிட்டு சில மெசேஜ் டெலிவர் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், அந்த சேர்ல உட்காரு நம்ம ஹீரோ சொல்றான். நான் தான் உங்களுக்கு ஏத்த ஜோடின்னு சொல்லவும் ஒன்னும் இல்ல, அந்த லைட் ஸ்பிரிட் தான் அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது ஸ்பிரிட்டா அப்படின்னு கேட்கறா. நான் ஹீரோயின்ங்கிறதுனால தான் லைட் ஸ்பிரிட் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு போல, நான் ஸ்பெஷல் தான் ஹீரோயின் சொன்னா. அது ஒன்றும் உண்மை இல்லை, ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நம்ம நார்மல் தான், அது பப்ளிக் நாலேஜ்க்கு தான் தெரியாது, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி வச்சிருக்கோம். ஹியர் நோபல்ஸ்க்கு தான் ஸ்பிரிட் இருக்கிறதே தெரியும், நீ பேரன் பொண்ணுங்கிறதுனால தான் உனக்கு தெரியல, வெளியவோ சொல்லாதான் நம்ம ஹீரோ சொல்றா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பர்ட்டியா நம்ம ஹீரோட்ட வந்து ஹீரோனியாக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. என் மடியில வந்து உட்காரு, அவளுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அப்படியே கதையை கண்டினியூ பண்றாங்க. மயக்கத்துல இருந்தப்போ உன்னோட அந்த லைட் ஸ்பிரிட் எனக்கு கரெக்டான ஃபியூச்சரை காமிச்சதுன்னு சொல்லவும் அப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே என் கூட இருந்தாதான் அவங்களால ஹாப்பியா இருக்க முடியும்னு சொன்னா. அது ஒன்னும் எனக்கு ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்லவும் நீங்க ஹியூமனா இல்லாததுனால தான் இப்படி பேசுறீங்கன்னு சொன்னா. இப்ப டால் கிடையாது, எனக்கான மெய்டன் ஆஃப் டெஸ்டனி பர்ட்டியா தான், அவ என்ன ஹியூமனா மாத்திட்டான்னு சொல்லவும்
பட் அவ ஒரு வில்லனஸ் அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஹீரோனியா சொல்றா. நேச்சர் கிடையாது அண்ட் மாறின இன்னொரு பர்சனையும் எனக்கு தெரியும். யோசரை மாத்தின அந்த பர்சன் நீதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. நான் என்னத்த மாத்தினேன், நான் சினாரியோ படியே தானே போனேன் அப்படின்னு ஹீரோனியா கேட்டா. ஒரிஜினல் சினாரியோல ஹீரோனியா வந்துட்டு நோபல் லேடியா மாறியிருப்பா. ஆனா நீ பாரு, உண்மையான நோபல் லேடியா மாறதுக்கான எந்த விஷயத்தையும் கத்துக்கிடல. ஒருவேளை நீ குயினா மாறினா நீ செய்யற ஒவ்வொரு சின்ன ஆக்ஷன் கூட கிங்டமையே பாதிக்கும். அகாடமிக்கு நீ வந்து அந்த 4 வருஷத்துல என்னத்த மாத்திக்கிட்டா நம்ம ஹீரோ கேக்குறான். வாயா மூடு, இங்க என்ன நடக்குது, இப்படி ஒரு இவெண்டே கிடையாது, இதெல்லாம் நான் ஏத்துக்கிட மாட்டேன், என்னோட பீச்சான் எங்க அப்படின்னு சொல்லி அவ பார்க்கவும் உன்னோட அந்த பறவை இதுக்கு மேல உயிரோட இல்ல, அது தன்னோட உயிரை உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். அது அப்படி பண்ணதுக்கு காரணமும் உன்னோட மிஸ்டேக் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல நீ போய் சொல்ற, பீச்சான் எங்க இருக்க, என்கிட்ட வா அப்படின்னு ஹீரோனியா கத்த ஆரம்பிக்கிறா. பீச்சான் மட்டும் தான் உன் பக்கம் இருந்துச்சுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் இவ இந்த சைடை என்கிட்ட காமிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பீச்சான் உன்கிட்ட சொல்ல சொன்னது இதுதான், ஈவன் உன்னால என்ன பார்க்க முடியலனாலும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறோம். சோல் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அதோட ஃபிராக்மெண்ட்டை பிடிச்சி ஒரு செயின்ல வச்சிருக்கான். ஜெனோட பவரை பாரோ பண்ணி தான் நம்ம ஹீரோவால அந்த ஃபிராக்மெண்ட்டை சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதை நம்ம ஹீரோனியா கிட்ட கொடுத்துட்டான். ஆடியன்ஸ் ஹால்ல உனக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்பா ஹீரோனியாக்கான பனிஷ்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ண நம்ம ஹீரோ அவங்க அப்பாட்ட கேட்கவும் அவரும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப ஹீரோனியாவா அரசர் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. பாரன் ஹவுஸுக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டு அவளை ஒரு நன்னா மாறதுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நார்த் சைடு ரொம்பவே கஷ்டமான ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு சர்ச் இருக்கு, அந்த இடத்துக்கு போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ. அந்த நார்த் சைடு சர்ச்சில் இறந்து போனவங்களை ரிவைவ் பண்ற மாதிரி ஒரு பவர் இருக்கு, யாருக்கு தெரியும், நீ கஷ்டப்பட்டு ப்ரே பண்ணாவோ ஆசை நிறைவேற வாய்ப்பு இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். லைட் ஸ்பிரிட் உனக்காக தான் உயிரை கொடுத்துருக்கு, நீ பதிலுக்கு ரிஸ்க் எடுப்பியா அப்படிங்கறது மாதிரி தான் நம்ம ஹீரோ அவளுக்கு அந்த சாய்ஸை கொடுக்குறான். ஈஸியான சவுத் சர்ச்சை விட்டுட்டு பீச்சான்காக நான் நார்த் சைடே போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனியா முடிவு எடுக்கிறா. அரசரும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. குட் பை ஹீரோயின், இதுக்கு மேல நீ ஸ்பெஷல் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சா போகும்போது கூட கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி உயிரை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படிங்கிற சிக்னலை காமிச்சிட்டு ஹீரோயினியா அங்க இருந்து கிளம்புறா. எல்லாம் சொன்னா டியா வருத்தப்படுவான்னு சில விஷயங்களை நம்ம ஹீரோ ஆல்டர் பண்ணிக்கிட்டான். பாத்தீங்களா, அந்த ஹீரோயின் உண்மையிலேயே ஸ்பெஷல் தான், கொடுக்காம அடிப்பட்ட அவ ஸ்பிரிட்டை காப்பாத்த போராட்டா அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. ரொம்ப சூப்பரான ஒரு பொண்ணு எனக்கு தெரியும், அவ ரொம்பவே எஃபர்ட் போட்டு மாறி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம தனியா தான் இருக்கோம், எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டா நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட நிறுவன கூறவா அங்க வந்திருந்தாங்க. இதுங்களை அனுப்ப முடியலையே நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். மேரேஜ்க்கு அப்புறம் தான் மத்த விஷயங்களை பண்ணுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டிஸ்டர்ப் பண்ணதுக்கு பனிஷ்மெண்டா ஜனோ நீ குதிரையா இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். டியா நீ தான் என்னோட வைஃபா இருக்க போறேன்னு சொல்லவோ வைஃபானவா கேட்டா, இதான் நம்ம சின்ன வயசா இருக்கும் போதே டிசைட் ஆயிடுச்சு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் வில்லனஸ் என்ன ரிஜெக்ட் பண்ணிருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு சூப்பரான கிங்கா இருக்கிறதுக்கு உங்க கூட இருந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. வயலா இதை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் இதுதான் என்னோட முடிவுன்னு நம்ம ஹீரோ அவளோட கையில கிஸ் பண்ணிட்டு, நீ தான் என்னோட மைடன் ஆஃப் டெஸ்டனி, நீ ஹாப்பியா இருக்கணும், அதனால சில உண்மைகள் உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா ஹீரோனியாக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவா அவங்க அப்பாவோ தனியா சரக்கடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் நீ பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு அவங்க அப்பா சொல்லவும் நான் ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பர்ட்டியா உனக்கான ஹாப்பினஸ் கொடுப்பான்னு நினைக்கிறியான்னு அவங்க அப்பா கேட்கவும், கண்டிப்பா தவிர்த்து வேற பொண்ணு அந்த பிளேஸை ஃபில் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்க அப்பா அப்படியே சிரிக்கிறாரு. நீ மைடன் ஆஃப் டெஸ்டினின்னு ஒரு தடவை என்கிட்ட வந்து கேட்டல கூட தெரியாதுன்னு சொன்னேன்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், அப்ப என்ன மாதிரி ஆளுங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்ல நம்ம ஹீரோ கேட்கறான். உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாதுன்னு அவங்க அப்பா கேட்கவும் சில இன்ஃபர்மேஷன் வச்சு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி நம்ம ராயல் பிளட்டுக்குன்னு ஒரு கதை இருக்கு, சில செஞ்சுரிஸ்ல ரொம்பவே திறமையான ஜீனியஸான பசங்க பிறப்பாங்க, பட் ஆனா அவங்க கிட்ட எமோஷன்ஸ் எதுவும் இருக்காது. கிங்டமோட ஃபவுண்டரான டோஜுனா அந்த மாதிரி தான், பேட்டல்னா பிடிக்கும், யாரனாலும் ஈஸியா தோக்கடிப்பாரு, அப்படியே நிறைய அரசாங்கத்தை அவர் கைப்பற்றினாரு, அவரை கண்ட்ரோல் பண்ணதே குயின் ஆனே தான். சின்ன வயசுல இருந்து அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, இவருக்கு தான் அவங்கள நிச்சயம் பண்ணியும் வச்சிருந்தாங்க. நம்ம வேணா ரன்னிங் ரேஸ் போலாமான்னு அந்த பொண்ணு கேட்கணும். என்ன யாரு தோக்கடிச்சதே இல்லைன்னு சொன்னா டக்குன்னு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஓடிட்டு யார் அந்த மரத்தை தொடுறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சீட்டிங் பண்ணி அவ விளையாண்டுட்டு இருக்கா. இது அந்த பிரெண்ட்ஸுக்குமே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ட்ரைப்ஸ்குள்ள வார் வர ஆரம்பிச்சது. ரோஜனும் எல்லாரையும் எதிர்த்து வின் பண்ணிக்கிட்டே போய் கொலை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. அவரோட வழியில குறுக்க நின்னது ஒரு பொண்ணு. இங்க பேட்டில் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மொத்த பேட்டிலையுமே அவர் கைவிட்டுட்டாரு. குயின் ஆனே சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் கிங்டம் பில்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிங்னு அவர் எல்லாரும் கூப்பிட்டாங்க. 100 வருஷங்களுக்கு ஒருக்க ராயல் பிளட்ல இந்த மாதிரி குழந்தைங்க பிறப்பாங்க. ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டு மாதிரி அவங்க புத்திசாலித்தனத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா கிங்டம் முன்னேறும், இல்லைன்னா அழிவு நோக்கி போகும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அப்ப இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஜீனியஸா வந்த ராஜா சீக்ரெட் லைப்ரரியை கட்டியிருந்தாங்க போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதெல்லாம் நான் கட்டுக்கதையா தான் கேள்விப்பட்டேன், பட் ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு பையன் எனக்கு பிறப்பா நான் எதிர்பார்க்கல. இன்டெலிஜென்ட்டா இருந்ததை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதே மாதிரியே உனக்கு ஒருத்தி கண்ட்ரோல் பண்ண இருக்கணும் தான் பார்ட்டியை நான் செலக்ட் பண்ணேன். அந்த கேம்பிளும் ஒர்க் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா சொல்லவும், அது என்னமோ உண்மைதான், நானும் என்ஜாய் தான் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட 10வது வயசுக்கு நீ பர்த்டே பிரசன்ட் கேட்டிய ஞாபகம் இருக்கா? லோனா லீஃபுக்கான சீட்ஸை கேட்டிய உங்க அம்மாவும் நானும் எவ்வளவு
எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா, ஏன்னா அப்பதான் நீ நார்மலா ஃபீல் ஆன அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. ஜாலியா இருக்க, சீக்கிரமா என் பொறுப்பெல்லாம் தலையில கட்டிட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டியதான அவங்க அப்பா சொல்றாரு. இப்படியே குடிச்சிட்டு அவங்க அப்பாக்கு இங்க மயங்கி விழுந்துருத்தாரு. அவங்க அம்மா தான் அவரை தூக்கிட்டு போறதுக்கு வராங்க. ராயல் ஃபேமிலியோட பிளட் லைனுக்கு பின்னாடி இப்படி ஒரு சீக்ரெட் இருக்கு. என்னால ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒருத்தி தான் இந்த பர்ட்டியா. அவளாலதான் நானும் இப்ப இவ்வளவு மாறிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அவங்க அம்மா இவங்கள வந்து பார்த்துட்டு நீ என் பையனா இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தலையில கிஸ் பண்றாங்க. பர்ட்டி அவ மட்டும் அள வச்சியோ நான் மன்னிக்க மாட்டேன்னு அவங்க அம்மா சொல்லவும் கண்டிப்பா நான் அவளை ஹாப்பியா பாத்துப்பான்னு நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா அப்பா ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. பர்ட்டியாவோட வீட்டுல ஒரு குட்டி பையன் அவளை எட்டி பார்த்துட்டு இருக்கான். இந்த கல்யாணத்தை நான் தடுப்பேன் அப்படின்னு அந்த பையன் நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம பார்க்க போறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். இப்போ பர்ட்டியாவோட வீட்டு தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பர்ட்டியாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். எங்க அக்காவை நான் அவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பர்ட்டியாவோட தம்பி தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஆயிட்டாங்கன்னு பர்ட்டியா ஸ்கூல்ல வந்து கத்தி பிரச்சனை பண்ண அந்த பையன் தானே இது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எதுக்கு என்ன எதிரியா பாக்குறான் நம்ம ஹீரோ பாக்குவோம். என் தம்பிக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு பர்ட்டியா சொல்றா. நான் மட்டும் அவன் பொசிஷன்ல இருந்திருந்தா கரெக்டான ரீசனா தேடி கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் என் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், ஏன்னா உங்களுக்கு ஹைரம் இருக்கும், நீங்க ஹீரோனியாவை தான் கட்டிக்கிடுவீங்கன்னு சொல்லப்போ டியா இது என்னது நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தூக்கத்துல வளர்னது என் தம்பி கேட்டிருப்பான் போலன்னு டியா சொல்றா. நான் வில்லனஸ் ஹீரோனியாவும் ஃப்ரெண்ட்ஸும் தான் ஒன்னு சேரணும்னு அவ வளர்ன எல்லாத்தையும் அவன் கேட்டிருக்கான். பட் சாரி உன் சிஸ்டர் நான் தான் கட்டிக்க போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கிற ஒரு டீமன் கிங்னு எனக்கு தெரியும்னு தம்பி சொல்லவோ நான் இதை சொல்லல அப்படின்னு பர்ட்டியா சொல்றா. எங்க அப்பா தான் அப்படி சொல்லுவாருன்னு அந்த தம்பி போட்டு கொடுத்துட்டான். என் பொண்ணு கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறீங்க அந்த மன வருத்தத்துல அப்படி பேசிட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ பர்ட்டியா ஒரு வில்லனஸ் நாங்க 2 பேர் தானே ஜோடி சேர்ந்தா கரெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கவோ அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு பர்ட்டியா சொல்றா. லாஜிக்கே இல்லாத ஒரு லாஜிக் அவ தம்பி கிட்ட சொல்லி அவ தம்பியவோ கடைசியில ஒத்துக்கிட வச்சிருந்தாங்க. அவன் நான் மேரேஜ் பண்ணிட்டோம்னா நான் உனக்கு ஓல்டர் பிரதர் ஆயிடுவேன், அவனுக்கு ஒரு ஓல்டர் பிரதர் வேணாமான்னு கேட்கவும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். அண்ட் எப்பனாலும் நீ என்னை பார்க்க அரண்மனைக்கு வரலாம், நீ பார்க்க வர்ற நேரம் ஃபுல்லாக உனக்கா ஸ்வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கா நம்ம ஹீரோ சொல்லுவா. ஐ ஸ்வீட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவன் சிஸ்டரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறான். கண்டிப்பாக நான் பிரின்ஸ் செஷியில் கெட்டினா ஹாப்பியாக இருப்பேன்னு வா சொல்லவும் சரி அப்படின்னா என்னோட சிஸ்டரை சந்தோஷமா பார்த்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோவோ கண்டிப்பாக அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். சிஸ்டர் நான் உன்னை பார்க்க வரும்போது எனக்கு ஸ்ட்ராபெரியும் நிறைய சாக்லேட்டும் செஞ்சு வைன்னு சொல்லவும் அரசே நம்ம ஏன் தனியாக ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு மனசு விட்டு பேசக்கூடாதுன்னு நம்ம ஹீரோயினை பார்க்க கூப்பிடுவோம். பட் எனக்கு ஒர்க் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பர்ட்டியோட அப்பா மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்காரு. ஃபைனலி உங்களுக்கான கல்யாண நாளும் வருது. இப்போதைக்கு நம்ம பிரிஞ்சு போவோம், ஏன்னா கல்யாணத்துக்கு நீ உங்க அப்பா கூட தானே வரணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உள்ள போக டக்குன்னு கோரா வந்துட்டு பர்ட்டி எழுதின ஒரு நோட்டை நம்ம ஹீரோட்ட கொடுக்குறா. கல்யாணத்துல இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு பர்ட்டி எழுதி வச்சிருக்கா. இதை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் கோரா நம்ம ஹீரோ சொல்றான். ஜெனோ இன்னைக்கு நீ ரொம்பவே பிஸியா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதின ஆசையை ஃபுல்லா ஜெனோவை நம்ம ஹீரோ ரெடி பண்ண விட்டுருதான். பர்ட்டி ஆசைப்பட்டபடி இதுல இருக்கிற எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதான் ஜெனோ அந்த இடத்துல பியானோ வாசிட்டு இருக்கான். எப்பவோ கல்யாணம்னா அமைதியா தான் இருக்கும், பட் மியூசிக் வாசிக்கிறதும் நல்லா இருக்குல்லன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பர்ட்டி அவளோட அப்பா கையை பிடிச்சிட்டு இப்ப ஸ்டேஜுக்கு வர. அதே மாதிரி தான் நான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அப்பவா அவ வந்தாலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பர்ட்டியா அப்பா நம்ம ஹீரோ கையில பிடிச்சி கொடுத்துட்டு அரசே என் பொண்ணு நல்லபடியா கண்கலங்காம பாத்துக்கோங்கன்னு அவர் கண் கலங்கிட்டு இருக்காரு. டியா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப பர்ட்டியா கால் தடுக்கி கீழே விழவோ டக்கு நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கான். டியோட்டியா ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றது தானே என் கடமை நம்ம ஹீரோ சொல்றான். வழக்கம் போல சர்ச்சில் நடக்கிற கல்யாணம் மாதிரி தான், யாருக்காச்சும் இதில் அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருமே அப்படி சொல்லலை. கடவுளின் ஆசீர்வாதத்தால் உங்களை நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அறிவிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் ராயல் ஃபேமிலியில் இருக்கவங்க பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு தனி சீல் வச்ச ரிங்கு தான் அதை நம்ம ஹீரோவோட அப்பா வந்து இவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றாரு. பர்ட்டியா கையில நம்ம ஹீரோ அதை மாட்டி விட்டது மட்டும் இல்லாம அவ கையை நம்ம ஹீரோ கிஸ் பண்றான். ஏன்னா இது அவளோட ஆசைகள்ல ஒன்னா இருந்திருக்கும். அடுத்தது என்னோட கையில போட்டு விடுதியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவளாவே விருப்பப்பட்டு என் கையில ரிங்க போட்டு விட்டுருக்கா. இதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். யோ மே கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துலயும் சொல்ற மாதிரி தான் சந்தோஷம் சோகம் எல்லாத்துலயும் நான் எப்பவும் கூடவே இருப்பேன், ஒன்று விட்டு போக மாட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்லி முடிச்சுட்டு பர்ட்டியாவை கிஸ் பண்ணப்போ பர்ட்டியாவோட அப்பா செமையா மறைக்கிறாரு. பர்ட்டியா என்னடான்னா ஃப்ரீஸ் ஆகி வைக்கப்பட்டு நின்றுட்டு இருக்கா. பர்ட்டியாவும் நம்ம ஹீரோ சொன்ன அதே லைன்ஸ் சொல்லணும். அப்படியே அவ ஸ்டக் ஆகி ஒரு வழியா சொல்லி முடிச்சுட்டு அதான் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணணும். இவ சொல்லி முடிக்கிறதுக்கே இவ்வளவு தயங்குறாளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. பர்ட்டியா இப்ப நீ என்ன கிஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப தானே கிஸ் பண்ணணும் பர்ட்டியா கேட்டா. அது நான் ஒன்ன பண்ணது, இப்ப நீ என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளோ கிஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் டைமா பர்ட்டியா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ஷையா ஃபீல் பண்ற எமோஷன் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறான். அடுத்ததா இவங்களுக்கான மேரேஜ் சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. 2 பேருமே அதுல சைன் பண்றாங்க. வழியா மேரேஜ் செரமனி நல்லபடியா முடிஞ்சது. நிறைய ஆசைகளை எழுதி வச்சிருக்கா. பாதி விஷயங்களை இதுக்கப்புறம் பண்ண முடியாது, பட் இதுக்கு மேல என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணணும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். பர்ட்டியா போட்டுக்கிற அந்த ட்ரெஸ்ஸை மட்டுமே 3 பேர் சேர்ந்து தூக்குற மாதிரி இருக்கும். பட் பர்ட்டியா ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அவளோட சேர்த்து நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போறான். மத்த பொண்ணுங்க எல்லாருமோ தன்னோட கல்யாணத்திலயும் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்றா
அப்படிங்கிற போது மக்களுக்கும் இது பாசிட்டிவா தான் போய் சேரும். கல்யாணத்தன்னைக்கு எங்க ஜோடியை தூக்குறதுக்காகவே நாங்க எக்ஸசைஸ் பண்ண போலியேன்னு மத்த பசங்க எல்லாம் சொல்றாங்க. நானும் இதையே பண்ண மிஸ் ஜோனா ஹாப்பி ஆவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தம்பி ஷான் பாக்குறான். இப்ப அடுத்ததா பொண்ணுங்களுக்கு பொக்கேவை தூக்கி போடுறது இதுவுமே பர்ட்டியாவோட ஆசையில இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்றாங்க. யார் அந்த பொக்கேவை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்து கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஐதீகம். ஜனவை வச்சு செஷியலும் முன்னாடியே இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். கேப்சர் டார்கெட்ஸா இருந்தவங்களோட ஜோடியில இருக்கிற பொண்ணுங்க தான் இதை பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பர்ட்டியா தூக்கி போடுவோம் டக்குனு பார்த்தா கூரை ஜம்ப் பண்ணி அதை பிடிச்சிருக்கா. கூரை இது ஒன்னும் பால் கிடையாது தூக்கி போட்டோன்னு எடுத்துட்டு வர்றதுக்கு. கூரை நீ தான் அதை பிடிச்சிருக்க சோ மாத்த முடியாது அப்படின்னு பர்ட்டியா சொல்றா. அடுத்தது உனக்கு தான் கல்யாணம் நடக்க போதுன்னு பர்ட்டியா சொல்லவோ கோரா வந்துட்டு ஜெனோவை பாக்குறா. ஆக்சுவலி ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிறதுனா அவங்க ஒரிஜினல் வயசு கிடையாது. நம்ம ஹீரோவா அதை நோட்டீஸ் பண்றான். அங்க இருக்கிற பொண்ணு மேல பாஞ்சிட்டேன்னா எனக்கு தான் கெட்ட பேர் வரும் கண்ட்ரோல் ஆகிரி நம்ம ஹீரோ ஜெனோட்ட சொல்றான். நான் அந்த மாதிரி கிடையாதுன்னு ஜெனோவோ சொல்றான். பர்ட்டியாவோட ஆசை லிஸ்ட்ல இருக்கிற மாதிரியே பூவை போட்டு எல்லாரையும் உங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. பர்ட்டியா அதை பார்த்து ஹாப்பியா ஹீரோ ஜெனோ கிட்ட சொல்லி ஒரு ஃப்ளவர் ஸ்பிரிட் மூலியமா தான் இதை ஏற்பாடு நம்ம ஹீரோ பண்ணியிருக்கான். இப்படியே பர்ட்டியாவோட ஆசையில இருக்கிற கேக்க வெட்டுறது பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோ அவளுக்காக நிறைவேற்ற ஆசையில எப்படி கரெக்டா நிறைவேற்றினீங்கன்னு பர்ட்டியா கேட்கவும் இதுதான் என்னோட சீக்ரெட் வெப்பன் நம்ம ஹீரோ அவளோட நோட்டை காமிக்கிறான். கோரோ தான் இதை என்கிட்ட கொடுத்தா நம்ம ஹீரோ சொல்றான். பர்ட்டியா ரொம்பவே வெக்கப்படுறா. இப்ப 2 பேரும் கிஸ் பண்றாங்க அப்படியே ஒண்ணு சேர்றாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹனிமூனுக்காக இவங்க கிளம்புறாங்க. வண்டி பின்னாடி சைலன்சர் சவுண்ட் வேற மாதிரி இருக்கணும்னு அவ லிஸ்ட்ல எழுதியிருப்பா. பட் நம்ம ஹீரோக்கு அது என்னன்னு தெரியாதுங்கிறதுனால வண்டி பின்னாடி இரும்பு கேன்ஸை கட்டி விட்டுருக்கான். இப்படி சத்தம் வர்றதுல என்னதான் இருக்கும்னு தெரியல நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறான். ராபிட்ட பாருங்களேன் அதோட குட்டியோட அழகா இருக்கு நமக்கும் இதே மாதிரி தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பர்ட்டியா சொல்றா. அதை அவளே சொல்லிட்டு அவளே வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. அப்படின்னா ஒரு பொண்ணு பிறக்கணும் என்னோட ஹேர் கலர்ல இருக்கணும் டியா என் கூட சேர்ந்து ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை நடத்த உனக்கு சம்மதமா நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு பர்ட்டியா சொல்றா. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குயினுக்கு ஏத்த மாதிரி டியா நடந்துக்கிட ஆரம்பிக்கிறா. கரெக்டா 1 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இவங்களுக்கு நடந்த கல்யாணம் மாதிரியே மத்தவங்களுக்கும் வெட்டிங் இவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பர்ட்டியா கிட்ட எல்லாரும் ஹெல்ப் கேட்கறாங்க. பர்ட்டியா அதுக்காக ஒரு புக்கே எழுதி பப்ளிஷ் பண்றா. அதுவோ ஹிட் ஆகுது. சார் செஷியல் ஒரு முக்கியமான பெரிய விஷயம் அப்படின்னு பர்ட்டியா சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ கிட்ட அதையோ சொல்ல வரா. உண்மை என்னன்னா நான் அப்படின்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோவும் அதை கேட்டுட்டு அப்படியே ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். கூட இருக்கும்போது எனக்கு போரே அடிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ